Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். வெல்கம். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க, சாரிங்க. இந்த கொஞ்சம் அந்த எல்லாம் செட் பண்றதுக்கு. வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். வெல்கம் ஆல். ஸோ நம்ம இப்போ மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸோட ஒன் ஷார்ட் ரிவிஷன் வித் எக்ஸ்பிளனேஷனோட குயிக்காக பார்த்துடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த செஷன் முடிஞ்சதும் கேட்கலாங்க. ஓகேங்களா? வாய்ஸ் கிளியராக கேட்குதுங்களா? ஸ்க்ரீன் தெளிவாக தெரியுதுங்களா? வாய்ஸ் கிளியராக கேட்குதுங்களா? சொல்லிடுங்க. உங்கள் டவுட்டை கடைசியாக நீங்கள் கேட்கலாம். வாய்ஸ் கிளியராக கேட்குதுங்களா? ஸ்க்ரீன் தெளிவாக தெரியுதுங்களா? ஓகே. இப்போது நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம ரீ எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம். நீட் 2026 ரீ எக்ஸாமுக்கு படிக்கிறோம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, மெயின் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்த மாதிரி டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இன்னும் 45 டேஸ் நமக்கு இருக்கும். இன்னும் 2-3 டேஸில் நமக்கு எக்ஸாம் டேட் என்ன, அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் ஆகும், இது எல்லாத்தையுமே அறிவிப்பாங்க. ஆனாலும் நம்ம பொறுப்புக்கு நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். நல்லா படிக்கணும், வேகமாக படிக்கணும், அண்ட் நிறைய கொஷின் சால்வ் பண்ணணும். நம்ம இந்த கிளாஸஸில் கொஷின்ஸும் சால்வ் பண்ணுவோம். இன்னைக்கு ஈவினிங் ஒரு 20 கொஷின்ஸ் 20 or 25 கொஷின்ஸ் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லேருந்து எடுத்து வச்சு சால்வ் பண்ணி வீடியோ போடுவோம். அதில் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷனும் உண்டு. ஓகேங்க. இப்போ நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்குங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஷின் கண்டிப்பா திருப்பி கேட்டுட்டு இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ல இருந்து கேட்கறாங்க. டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர், பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ, அதுல இருந்து. ரெண்டாவது, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல இருந்து அந்த என்சைம்ஸ் இன்வால்வ் இன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், அதெல்லாம் கண்டிப்பா கேட்கறாங்க. அதுக்கடுத்து சென்ட்ரல் டாக்மால இருந்து கேட்கறாங்க. இது இல்லாம நிறைய டாபிக்ஸ், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், அதெல்லாம் இருக்கு. அதெல்லாமே படிப்போம். ஓகேங்க. இப்போ நல்லா கவனிங்க. டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே என்சிஆர்டி லைன்ல இருந்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப 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 முக்கியம். அதை தெளிவா பார்த்துக்குங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின், எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல நீட் எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க பாருங்க. ஜெனட்டிக் மெட்டீரியல், டிஎன்ஏ தான் மெயின் ஜெனட்டிக் மெட்டீரியல்ங்கிறத மறந்துடக்கூடாது. ஜெனட்டிக் மெட்டீரியல்னா என்ன? ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கேரக்டர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றவங்க, கடத்துபவர்கள், அவங்க தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். அவங்க நம்மளோட ஜீன்ஸ், அந்த கேரக்டர்ஸ், பண்புகள், ஃபேக்டர்ஸ் சொல்றோம்ல, அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறவங்க, அதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியல். இது ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயின். என்ன சார் பாலிநியூக்ளியோடைட்? பாலினா மெனி, பாலினா மெனி நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு. ஸோ நியூக்ளியோடைட்ஸ்னா என்ன? நியூக்ளியோடைட்ஸ் அப்படிங்கிறது சுகரு, பாஸ்பேட், நைட்ரஜன் பேஸ், இந்த மூணும் சேர்ந்தது தான் நியூக்ளியோடைடு. ஒரு நியூக்ளியோடைட்ல எஸ்பிஎன் ஞாபகம் வச்சுங்க, சூப்பர் மேன். சுகர், பாஸ்பேட், நைட்ரஜன் பேஸ் சேர்ந்தா ஒரு நியூக்ளியோடைட். ஸோ அப்போ நிறைய நியூக்ளியோடைட் சேர்ந்து ஒரு செயினை ஃபார்ம் பண்ணுது. அதை தான் நம்ம டிஎன்ஏ, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இதுல யாரெல்லாம் இருக்கா பாருங்க. நைட்ரஜன் பேஸ் ஃபர்ஸ்ட். நைட்ரஜன் பேஸ்ல 2 டைப்ஸ் இருப்பாங்க. ஒன்னு பியூரின், ரெண்டாவது பைரிமிடின். பியூரின்ல அடினைன், குவானைன் இருக்காங்க. பைரிமிடின்ல தைமின், சைட்டோசின் இருக்காங்க. பிரிமிடின் ஸ்கூலை விட்டு பிரிஞ்சு போகும்போது உங்களுக்கு டிசியை கொடுத்து அனுப்புவாங்க. ஸ்கூலை விட்டு பிரிஞ்சு போகும்போது டிசியை கிழிச்சு கையில கொடுத்து அனுப்புவாங்க. பிரிமிடின் டிசி. அப்போ பியூரின் ஏஜி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் நைட்ரோஜினஸ் பேஸ். சுகர் அப்படின்னு பார்க்கும்போது டிஆக்சி ரைபோ சுகர் இருக்கு. ரைபோ சுகர் அப்படிங்கிறது ஒரு பென்டோ சுகர், 5 கார்பன் காம்பவுண்ட் சுகர். இதுல இருக்கக்கூடிய ரைபோஸ்ல செகண்ட் கார்பன்ல ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் ஆகி போச்சு, அதனாலதான் அதுக்கு பேரு டிஆக்சி ரைபோ சுகர். பாஸ்பேட் குரூப் இருக்கு. இதுதான் அசிடிக் நேச்சரை, நெகட்டிவ் சார்ஜ். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். டிஎன்ஏ இஸ் அசிடிக், பேர்லயே இருக்கு, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏங்கிறது ஆசிட், அசிடிக். அந்த அசிடிக் நேச்சரை கொடுக்கறது பாஸ்பேட், பாஸ்பாரிக் ஆசிட தான் பாஸ்பேட்னு சொல்லுவோம். அண்ட் டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ், அந்த நெகட்டிவ் சார்ஜை கொடுக்கறதும் பாஸ்பேட் தான்.
நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கறதும் பாஸ்பேட் தான். ஸோ இந்த மூணு டக்குன்னு படுத்தலாம். அடுத்து வாட்சன் அண்ட் கிரிக்கோட டபுள் ஹெலிக்ஸ் மாடல் 1953ல கொடுத்தாரு. டேட்டா நோட் பண்ணுங்க. ஆன்டி பேரலல் ஸ்ட்ராண்ட்ஸா இருக்கும். அது என்ன சார் ஆன்டி பேரலல் ஸ்ட்ராண்ட்ஸ்? டபுள் ஹெலிக்ஸ்னா என்ன அர்த்தம்? இப்படி ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கு, ரெண்டு ஸ்ட்ராண்டு நீங்க ஸ்டேர் கேஸ்ல ஏறி போவீங்கல்ல, படிக்கட்டு வட்ட வட்டமா படிக்கட்டுல ஏறி போவீங்கல்ல, அந்த மாதிரி சுருண்டு போயிருக்கு. இந்த ஷார்ப்னர்ல நீங்க பென்சில சீவுனீங்கன்னா அந்த இது கிடைக்கும்ல, சீவுனதுக்கு அப்புறம் அந்த மேல அப்படியே எடுப்பீங்கல்ல சீவுனது, அது எப்படி இருக்கு, அந்த ஸ்ப்ரிங்லாம் எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஹெலிக்கலா இப்படி சுத்தி 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 டிஎன்ஏ போகுது. அதான் ஹெலிக்ஸ். நான் ஒரு ஸ்டூடெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க, ஹெலிக்ஸ்னா என்ன சார்? வட்ட வட்டமா அப்படி சுத்தி 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 பின்னல் மாதிரி இருக்கிறத தான் நம்ம ஹெலிக்ஸ் அப்படிம்போம். ஸோ டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ்னு ஏன் சொல்றோம்னா, ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் ஹெலிக்கலா இல்ல, அதுக்கு பேரலலா இன்னொரு ஸ்ட்ராண்டும் ஹெலிக்கலா இருக்கு. ஆனா பேரலலா இருக்கா? இல்ல, ஆன்டி பேரலல். ஏன் சார் ஆன்டி பேரலல்? ஒரு சைடு 3 டேஷ்ல ஆரம்பிச்சுது அப்படின்னா டைரக்ஷன், அது முடியறது 5 டேஷ்ல முடியும். அப்ப அனதர் ஸ்ட்ராண்டு 3 ஸ்ட்ராண்ட்ல முடிஞ்சிருக்கும், 5 ஸ்ட்ராண்ட்ல ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஆன்டி பேரலலா அரேஞ்ச் ஆகி இருக்கு டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஆன்டி பேரலல் ஸ்ட்ராண்ட்ஸ். ஒரு ஸ்ட்ராண்ட் 5 டேஷ் டு 3 டேஷ், இன்னொரு ஸ்ட்ராண்ட் 3 டேஷ் டு 5 டேஷ். ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே சார்காஃப் ரூல் சொல்லுவோம். அடினைன் ஆல்வேஸ் பேர்ஸ் வித் தைமின், குவானைன் ஆல்வேஸ் பேர்ஸ் வித் சைட்டோசின். குவானோசைன் சைட்டோசின்க்கு இடையில 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும், அடினோசைன் தைமின் இடையில 2 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும், நோட் பண்ணுங்க. அதே போல பிட்ச் ஆஃப் ஹெலிக்ஸ் 3.4 நானோமீட்டர் இருக்கும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேஸ் பேர் 0.34 நானோமீட்டர். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிட்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கம்ப்ளீட் டர்ன். இந்த ஒரு டர்ன்ங்கிறது 3.4 நானோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். 3.4 நானோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இந்த ஒரு டர்ன்ல எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கும்? 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். அப்போ அடினைன் தைமின் அப்படிங்கிறது ஒரு பேஸ் பேர், குவானைன் சைட்டோசின் பேரா இருக்கு பாருங்க, பேஸ் பேர், சைட்டோசின் குவானைன். இப்போ அடினைன் தைமின் இதுதான் அப்படியே வரிசையா அப்படியே டிஎன்ஏல அரேஞ்ச் ஆகிருக்கு. பேரா நியூக்ளியோடைட் பேர்ஸ் இருக்கு. ஒரு நியூக்ளியோடைட் பேருக்கும் இன்னும் பேஸ் பேர்னு சொல்லலாம், நியூக்ளியோடைட் பேர் சொல்லலாம். ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் இடையில இருக்கிறது 0.34 நானோமீட்டர். அப்போ ஒரு பிட்ச்ல 10 இருக்கு, 10 பேஸ் பேர்ஸ் இருக்கு. அப்ப 10 into 0.34 3.4 நானோமீட்டர். ஸோ பிட்ச் ஆஃப் த டிஎன்ஏங்கிறது ஒரு டேர்ன் இருக்கக்கூடிய தூரம், அளவு, டிஸ்டன்ஸ் 3.4 நானோமீட்டர். ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் இடையில இருக்க தூரம் 0.34 நானோமீட்டர். இது கொஸ்டின்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்துங்க, பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நியூக்ளியோசோம் மாடல் ரொம்ப 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 முக்கியம். இதுல ஹிஸ்டோன் ஆக்டமர் இருக்காங்க. ஹிஸ்டோனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி, திருப்பி ஷேர் பண்றேன். ஹிஸ்டோன் ஆக்டோமர்ல நமக்கு இருக்கக்கூடிய ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸோட அந்த டைப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா H1, H2A, H2B, H3, H4. இதுல ஆக்டமர்ல H2A 2, H2B 2, H3 2, H4 2. அப்ப 2 + 2 + 2 + 2 8. ஸோ இவங்க ரெண்டு பேரா சேர்ந்து இந்த ஹிஸ்டோன் ஆக்டமரை ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுல கொஸ்டின் 2026ல வந்திருக்கு. ஸோ ஹிஸ்டோன் ஆக்டமர் அப்படிங்கிறது திருப்பி வரும் எக்ஸாம், ரிச் இன் லைசின் அண்ட் அர்ஜினைன். ஸோ லைசின் அர்ஜினைன் ஹிஸ்டோன்ல ஜாஸ்தியா இருக்கு. ஹிஸ்டோன் ஆக்டோமர்ல அதிகமா இருக்கிறது லைசின் அண்ட் அர்ஜினைன், மறந்துடாதீங்க. டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ், wraps up around ஹிஸ்டோன் ஆக்டோமர். இதுல என்ன சொல்றாங்க, ஹிஸ்டோன் ஆக்டோமர் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹிஸ்டோன் ஆக்டோமர் பாசிட்டிவ்லி சார்ஜ், ஆப்போசிட் அட்ராக்ட்ஸ்.
ஸோ ஹிஸ்டோன் ஆக்டோமர் இங்க பாருங்க, இது ஒரு ஹிஸ்டோன் ஆக்டோமர், இது ஒரு ஹிஸ்டோன் ஆக்டோமர், இது ஒரு ஹிஸ்டோன் ஆக்டோமர், இது அடுத்து அடுத்து இப்படி ஹிஸ்டோன் ஆக்டோமர் வரிசையா இருக்கு. அதை சுத்தி நெகட்டிவ்லி சார்ஜ்டு டிஎன்ஏ ரேப் அரவுண்ட் ஆயிருக்கு, அதை சுத்தி கட்டி வைக்கப்பட்டிருக்கு. அப்படி கட்டி வைக்கும் போது இதுவும் இதையும் போட்டு முடிச்சு போட்டு ஜாயின் பண்றதுக்கு லிங்கர் டிஎன்ஏ அப்படிங்கிறது இப்படி வரும். இதுக்கு இடையில உங்களுக்கு H1 வெளியில வந்து இதையும் கனெக்ட் பண்ற இடத்துல H1 பின் மாதிரி ஒரு ஆக்டோமரையும் இன்னொரு ஆக்டோமருக்கு இடையில டிஎன்ஏவை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு H1 வெளியில லிங்கரா செயல்படும், மறந்துடாதீங்க. ஸோ H1 லிங்கர். ஓகேங்க. ஏன்னா நீங்க H2A, H2B, H3, H4 தான் சார் ரெண்டு ஆக்டோமரை ஃபார்ம் பண்ணுதுங்கிறீங்க. அப்ப H1 எங்க இருக்கும்? வெளியில லிங்கரா இருக்கும். ஓகேங்க. பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை பார்க்கறதுக்கு இது வந்து மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது தெரியுதுங்க. இப்போ ஹிஸ்டோன் ஆக்டோமர் அதை சுத்தி டிஎன்ஏ ரேப் அரவுண்டா இருக்கு இல்லையா? இதை பார்க்கறதுக்கு முடிச்சா ஒரு கயிறுல முடிச்சா இருக்க மாதிரி தெரியும். ஸோ குரோமாட்டின் ஸ்ட்ரக்சர் சீன் அண்டர் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எப்படி இருக்குன்னா, ஒரு த்ரெட்ல ஸ்ட்ரிங்ல பீட்ஸ் முடிச்சா தெரியற மாதிரி இருக்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல. இதுல யூக்ரோமாட்டின் ஹெட்ரோக்ரோமாட்டின் ரெண்டா பிரிக்கிறோம். இதுக்கு பேர் குரோமாட்டின்ங்க. ஹிஸ்டோன் ஆக்டோமர் வந்துருச்சு, அதுல டிஎன்ஏ சுருண்டு இருக்குது. அப்போ இதை பார்க்கறதுக்கு பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கு. இதை குரோமாட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஎன்ஏவோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 2.2 மீட்டர். அத நம்ம செல்லுக்குள்ள இருக்க நியூக்ளியஸோட அளவு 6 மியூஎம், இதை விட செவரல் டைம்ஸ் குட்டி. அந்த 2.2 மீட்டர் டிஎன்ஏவை 6 மியூஎம் நியூக்ளியஸ்குள்ளதான் டிஎன்ஏ இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்குள்ள எப்படி வச்சிருக்குது? சுருட்டி அப்படி சுருட்டி வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் ஹிஸ்டோன் புரோட்டீன். ஓகேங்க. ஹிஸ்டோன் புரோட்டீன் லைசின், அர்ஜினைன் மாதிரியான அமினோ ஆசிட்ஸ்னால ஆனது, மறந்துடாதீங்க. பேசிக் அமினோ ஆசிட்ஸ் அவங்கெல்லாம். இப்போ இந்த குரோமாட்டின் வந்து சில சமயம் லூஸ்லி மெலிசா அப்படியே லைட்டா இருக்கலாம் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது. சில இடங்கள்ல ரொம்ப திக்கா டைட்டா அப்படி அரேஞ்ச் ஆன மாதிரி இருக்கலாம். இத சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த லூஸ்லி அரேஞ்சு குரோமாட்டின் இருக்கு பாத்தீங்களா? குரோமாட்டின்ங்கிறது ஒண்ணும் இல்ல, ஹிஸ்டோன் ஆக்டோமர்ல டிஎன்ஏ ரேப் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேரு குரோமாட்டின். இந்த பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங் தான் குரோமாட்டின். இந்த குரோமாட்டின் டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ் அப்படின்னா எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். அது திக்கா இருக்குது பாருங்க, அப்படியே ரொம்ப மொத்தமா, அது இன்ஆக்டிவ், டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண மாட்டாங்க. இது லைட்டா இருக்கிறதுனால கலர் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப லைட் கலர்ல தெரியும், இது திக் கலர்ல தெரியும். ஸோ யூக்ரோமாட்டின் லூஸா அரேஞ்ச் ஆயிருக்கு, லைட் ஸ்டெய்னிங், ரொம்ப கம்மியா தான் கலர் எடுத்துக்கும், ஆக்டிவ், டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ். ரொம்ப முக்கியம், வெறும் ஆக்டிவ் கிடையாது, டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்றதுனால டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ். இது டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவ், டென்ஸ், திக்கா இருக்கும், டார்க் ஸ்டெய்னிங், அதிக கலரை எடுத்து வச்சுக்கும். ஸோ ஹெட்டிரோக்ரோமாட்டின் திக்கு, டென்ஸ் கலர்டு, நோ ஃபங்க்ஷனிங். பட் இங்க யூக்ரோமாட்டின் அப்படிங்கிறது லூஸ்லி அரேஞ்ச், ரொம்ப லைட்டா தான் ஸ்டெயின் எடுத்துக்கும், ஆக்டிவ், அதாவது எம்ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணும். ஓகேங்க. அடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப்ஸ். கிரிஃபித் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல்னு சொன்னாரு. டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல்னா எதை சொல்றாரு? டிஎன்ஏ தான் சொல்றாரு. பட் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்ங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்கு பண்ணப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸுங்க. ஸோ முதல்ல ஒரு எஸ் ஸ்ட்ரெயின் ஸ்மூத் கேப்சூலோட இருக்கக்கூடிய பாக்டீரியா எடுத்துக்கிறாரு, நிமோனியாவை காஸ் பண்ற ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. ஓகேங்களா? ஆர் ஸ்ட்ரெயினை எடுத்துக்கிறாரு. எஸ் ஸ்ட்ரெயினை இன்ஜெக்ட் பண்ணும்போது எலிக்கு நிமோனியா வந்து இறந்து போயிடுச்சு. ஆர் ஸ்ட்ரெயினை இன்ஜெக்ட் பண்ணா எலி உயிரோட தான் இருக்கு, நிமோனியா வரல. அப்போ ஒரே ஸ்பீசிஸ் தான் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே. ஒன்னு ஸ்மூத் வால்டா இருக்கிறதுனால எலிக்கு நோயை ஏற்படுத்தி கொண்டு பிடிச்சி, இன்னொன்னு ஸ்மூத் வால் கேப்சூல் இல்லாம இருக்கு, ரஃப்பா இருக்கு, ஆர் ஸ்ட்ரெயின். ஆர்னா ரஃப்ங்க, அது எலிக்கு நோயை ஏற்படுத்தல. இப்ப என்ன பண்றாரு? ஸ்மூத் ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லைங்களா, அதை ஹீட் கில் பண்ணி எலிக்கு கொடுக்குறாரு, எலி உயிரோட தான் இருக்கு. அதே ஸ்மூத் ஸ்ட்ரெயினை கொண்டு ஆர் ஸ்ட்ரெயினை உயிரோட எலிக்கு கொடுத்தா எலி செத்து போச்சு. ஆர் ஸ்ட்ரெயின் உயிரோட இருந்தாலும் எலியை கொல்லக்கூடாது, எஸ் ஸ்ட்ரெயின் செத்து போனா எலியை கொல்லக்கூடாது. அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா எலி செத்து போச்சு. எப்படி? எஸ் ஸ்ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு
மெட்டீரியல் உயிரோட இருக்க ஆர் ஸ்ட்ரெயின்ல போய் ஆர் ஸ்ட்ரெயினை எஸ் ஸ்ட்ரெயினா மாத்திடுச்சு, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அதனால எஸ் ஸ்ட்ரெயின் உயிரோக்கு வந்த மாதிரி, அதாவது பேய் பிடிக்குதுன்னு சொல்றாங்கல்ல, இறந்து போன பாக்டீரியல் செல்லில் இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏவோ, டிஎன்ஏன்னு இன்னும் கண்டுபிடிக்கல, டிஎன்ஏ தான். ஆனா அது உயிரோட இருக்க ஆர் ஸ்ட்ரெயின்ல போய் ஆர் ஸ்ட்ரெயினுக்கு ஒரு அந்த எஸ் ஸ்ட்ரெயினுக்கான கேரக்டரை கொடுத்து அதை எஸ் ஸ்ட்ரெயினா மாத்தி எலியை கொல்றதுக்கு காரணமா இருந்துச்சு. அதான் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல்ங்க. ஸோ இதை நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ப்ரூவ் பண்ணது கிரிஃபித். பட் அந்த ஆர் ஸ்ட்ரெயினை எஸ் ஸ்ட்ரெயினா மாத்தினது யாருன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. சம் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் ஆர் ஸ்ட்ரெயினை எஸ் ஸ்ட்ரெயினா மாத்திடுச்சு அப்படின்னு மட்டும் சொன்னார். ஏவரி, மெக்லியார்ட், மெக்கார்டி இவங்க என்ன பண்றாங்க, ஹீட் கில்டு எஸ் ஸ்ட்ரெயினை எடுக்கிறாங்க. எஸ் ஸ்ட்ரெயினை எடுத்து ஃபர்ஸ்ட் புரோட்டியேஸ் கொடுக்குறாங்க. புரோட்டீன் எல்லாம் போயிடுது. இதை ஆர் ஸ்ட்ரெயினோட மிக்ஸ் பண்ணா ஆர் ஸ்ட்ரெயின் எஸ் ஸ்ட்ரெயினா மாறிடுச்சு. அப்போ புரோட்டீன் காரணம் இல்லை, ஏன்னா புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணிட்டாங்க, புரோட்டீனே இல்லை. ஆனாலும் அந்த ஹீட் கில்டு எஸ் ஸ்ட்ரெயின் உயிரோட இருக்க ஆர் ஸ்ட்ரெயினா எஸ் ஸ்ட்ரெயினா மாத்தினுச்சு. அப்போ புரோட்டீன் கிடையாது. எது டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல், புரோட்டீன் கிடையாது. அடுத்து ஆர்என்ஏஸ் போடுறாங்க. ஆர்என்ஏஸ்னா என்ன, ஆர்என்ஏவை டைஜஸ்ட் பண்ணிடும். அப்போ புரோட்டீனையும் டைஜஸ்ட் பண்ணியாச்சு, ஆர்என்ஏவையும் டைஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸ்டில் எஸ் ஸ்ட்ரெயின் ஆர் ஸ்ட்ரெயினை எஸ் ஸ்ட்ரெயினா கன்வெர்ட் பண்ணுது. அப்போ ஆர்என்ஏவும் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் கிடையாது. கடைசியா டிஎன்ஏஸ் போடுறாங்க. டிரான்ஸ்ஃபார்மேஷனே நடக்கல, எஸ் ஸ்ட்ரெயின்ல இருக்க டிஎன்ஏவெல்லாம் அழிச்சிடுறாங்க. அப்புறம் ஆர் ஸ்ட்ரெயினோட அந்த டிஎன்ஏ இல்லாத எஸ் ஸ்ட்ரெயினை வைக்கும் போது ஆர் ஸ்ட்ரெயினாவே தான் இருக்கு, எஸ் ஸ்ட்ரெயினா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல. அப்பதான் கண்டுபிடிச்சாங்க, அப்போ டிஎன்ஏ தான் ஆர் ஸ்ட்ரெயினை எஸ் ஸ்ட்ரெயினா மாத்துது அப்படின்னு. பட் இதை யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. மோஸ்ட் ஆஃப் த சயின்டிஸ்ட் இதை அக்செப்ட் பண்ணிக்கல. ப்ரூவ்டு டிஎன்ஏ இஸ் த கெமிக்கல் பேசிஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன், பட் ஸ்டில் அதை யாரும் பெருசா எடுத்துக்கல. பட் இதுதான் 2025ல கேட்ட கொஸ்டின். ஹெர்ஷி அண்ட் சேஸ் 1952ல அன்ஈக்குவல் ப்ரூஃப், அதாவது வித்தவுட் எனி டவுட் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, யாருக்குமே டவுட் வரல. அன்ஈக்குவல் ப்ரூஃப், எக்ஸாக்ட் ப்ரூஃப் கொடுத்தது ஹெர்ஷி அண்ட் சேஸ் தான். ஃபைனலா ப்ரூஃப் பண்ணது டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு. ஸோ இவங்க என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, பாக்டீரியோஃபேஜ் யூஸ் பண்ணாங்க, ஈகோலை பாக்டீரியா யூஸ் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன ஆர்கானிசம் யூஸ் பண்ணாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்டீரியோஃபேஜ்ல ரேடியோ ஆக்டிவ் S35 புரோட்டீன் கோட்ல பைண்ட் பண்ண வச்சாங்க. அதே இன்னொரு பாக்டீரியோஃபேஜ்ல ரேடியோ ஆக்டிவ் P32 டிஎன்ஏல பைண்ட் பண்ண வச்சாங்க. ஏன்னா டிஎன்ஏல பாஸ்பேட் இருக்கு, நைட்ரஜன் பேஸ்ல, நைட்ரஜன் நியூக்ளியோடைட்ஸ்ல. புரோட்டீன் கோட்ல புரோட்டீன் சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்ஸ், சல்ஃபர் கண்டெய்னிங் புரோட்டீன் சொல்லுவோம்ல, புரோட்டீன்ல சல்ஃபர் இருக்குங்க. ஸோ இப்ப சல்ஃபர் 35 புரோட்டீன் கோட்ல இது பண்ணாங்க இல்லையா, அந்த பாக்டீரியா உள்ள போகுது. உள்ள போகும்போது ஆக்சுவலி இந்த மாதிரி பாக்டீரியோஃபேஜ் உள்ள மல்டிப்ளை ஆகும், புரோட்டீன் கோட் வெளியவே இருந்துக்கும், டிஎன்ஏ மட்டும் தான் உள்ள போகும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல there is no ரேடியோ ஆக்டிவிட்டி. ஓகே, அடுத்து P32 கொடுத்தாங்க இல்லையா, அது டிஎன்ஏவோட போய் பைண்ட் ஆகும், புரோட்டீன் கோட் வெளியவே இருந்துடும், டிஎன்ஏ உள்ள போகும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்துச்சு. அப்போ டிஎன்ஏ தான் ஒரு ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்படுது. அதுதான் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் அப்படிங்கிறத, அதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியல், டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறதுக்கு அன்ஈக்குவல் ப்ரூஃப் கொடுத்தது ஹெர்ஷி அண்ட் சேஸ். அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். மிசெல்சன் அண்ட் ஸ்டால் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட்ல டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது அப்படிங்கிறத நைட்ரஜன் 15 நைட்ரஜன் 14 ஐசோடோப் வச்சு கண்டுபிடிச்சாங்க. இதுல நைட்ரஜன் 15 நைட்ரஜன் 14 ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் கிடையாது, ஹெவி வெயிட், அவ்வளவுதான். மாலிகுலர் வெயிட்ல டிஃபரன்ஸ். N15 ஹெவி வெயிட். ஃபர்ஸ்ட் அதை வச்சு ஈக்குவலையே N15 ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணது N14 மட்டும்தான். இதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணது நார்மல் N14 மட்டும்தான். இப்போ ஒரு எவ்ரி 20 மினிட்ஸ்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரும். இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் N15ல ஈகோலைய வளர்த்துட்டாங்க. ஈகோலையில் இருக்க டிஎன்ஏ ஃபுல்லா ஹெவி வெயிட்டோட இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட இருக்கு. அடுத்து N14 நைட்ரஜன் 14 வைக்கும் போது டிஎன்ஏல நைட்ரஜன் பேஸ் இருக்கு இல்லைங்க, அதுல தான் நைட்ரஜன் ஹெல்ப் பண்ணும் அந்த டிஎன்ஏ ஃபார்மேஷனுக்கு. அப்போ டிஎன்ஏ ஹைபிரிட் டிஎன்ஏவா வருது. ஹைபிரிட் டிஎன்ஏனா ஒரு ஸ்ட்ராண்ட் N15 இருக்கும், ஒரு ஸ்ட்ராண்ட் N14 இருக்கும். அதை சீசியம் குளோரைடு நோட் பண்ணுவீங்க, இங்கே வரல, அது கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம். சீசியம் குளோரைடு
சென்ட்ரிஃபியூஜ்ல இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி அந்த கிரேடியன்ட் சென்ட்ரிஃபியூஜ்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி தான் இது வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி படியும். ஸோ ஹெவி வெயிட்டா இருந்தா கீழே படியும், ஹைபிரிடா இருந்தா நடுவுல படியும், லைட்டா இருந்ததுன்னா மேல படியும். அப்ப அதை வச்சுதான் அவங்க ஹெவியா, ஹைபிரிடா அல்லது லைட்டா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க, 2 ஜெனரேஷன், இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், இது செகண்ட் ஜெனரேஷன். செகண்ட் ஜெனரேஷன்ல 2 ஹைபிரிடா இருந்துச்சு, N14 N15 N14 N15, 2 லைட்டா இருந்துச்சு, 2 ஹைபிரிட் 2 லைட். இதுக்கு அடுத்த ஜெனரேஷன்லயும் N14 கொடுத்தா இதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல எகைன் 2 ஹைபிரிட் 4 இதா வரும், என்னதுங்க, சாரி 4னா 8ன்னு வரும், 8ல 2 ஹைபிரிடு 6 லைட்டா வரும். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல 16 2 ஹைபிரிடு மீதி 14 லைட் அப்படின்னு வரும். இதுல ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை ஜெனரேஷன் பண்ணினாலும் உங்களுக்கு 2 தான் ஹைபிரிட் வரிசையா கிடைச்சிக்கிட்டு இருக்கும். காரணம் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட். செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட்னா டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் 2 இருக்குது, டபுள் ஸ்ட்ராண்டு. இதுல நியூ டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும்போது நல்லா பாருங்க, புது டிஎன்ஏ பாதி, 2 டிஎன்ஏ வரும்போது பழைய டிஎன்ஏ பாதி இருக்கும். அப்ப கன்சர்வ்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அடுத்த ஜெனரேஷனுக்காக. இதுல இருந்து ஒரு டிஎன்ஏ டாட்டர் டிஎன்ஏக்கும் ஒரு ஸ்ட்ராண்ட், இன்னொரு ஸ்ட்ராண்ட் இன்னொரு டாட்டர் டிஎன்ஏக்கும் போயிடுச்சு. புதுசா சிந்தசிஸ் ஆனதை அந்த ஆர்கானிசமே சிந்தசிஸ் பண்ணுச்சு புதுசா. அப்போ ஒரு ஸ்ட்ராண்ட் பழசு, இன்னொரு ஸ்ட்ராண்ட் புதுசு. அந்த பழசை தான் கன்சர்வேட்டிவ்ங்கிறோம். புதுசா ஃபார்ம் ஆன 2 டிஎன்ஏல 1 பழசு 1 புதுசு, பாதி பழசு பாதி புதுசு, பாதி செமி, பழசு கன்சர்வேட்டிவ், செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். அதை நமக்கு சொன்னது வந்து மிச்சல்சன் அண்ட் ஸ்டால் ப்ரூவ் பண்ணது. அவங்களும் ஈகோலையை வச்சுதான் நமக்கு ப்ரூவ் பண்ணாங்க. சீசியம் குளோரைட் டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் யூஸ் பண்ணாங்க. N15 N14 ஐசோடோப்பை யூஸ் பண்ணாங்க. இது ஐசோடோப்க்கு வந்து ரேடியோ ஆக்டிவ் கிடையாது, மாலிகுலர் வெயிட்டை பேஸ் பண்ணது. ஸோ இது வரைக்கும் நடத்தினது ஹெவி நைட்ரஜன் கொடுத்துருப்பாங்க N15 அப்படிங்கிறது. இது வரைக்கும் நடத்தினதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? குட் மார்னிங். இது வரைக்கும் நடத்தினதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து டக்குன்னு நம்ம ரிவிஷன் பண்ணலாமா, கண்டினியூ பண்ணலாமா? சரி, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்க. நெக்ஸ்ட், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். என்சைம், என்னென்ன என்சைம் யூஸ் ஆகும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்ஏ டிபெண்டன்ட், டிஎன்ஏ பாலிமரேஸ். அது என்ன சார் டிஎன்ஏ டிபெண்டன்ட், டிஎன்ஏ பாலிமரேஸ்? டிஎன்ஏவை நம்பி இருக்கு, அதாவது ஒரு ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ இருந்தாதான் டிஎன்ஏ பாலிமரேஸ் அனதர் ஸ்ட்ராண்ட சிந்தசிஸ் பண்ணும். அதான் டிஎன்ஏ டிபெண்டன்ட், டிஎன்ஏ பாலிமரேஸ். டிஎன்ஏ பாலிமரேஸ்க்கு ஒரு ஸ்ட்ராண்ட் ஆல்ரெடி இருக்கணும், புது ஸ்ட்ராண்டை அதை ஆட் பண்ணிக்கிட்டே வரும் டிஎன்ஏ பாலிமரேஸ். ஸோ டிஎன்ஏ டிபெண்டன்ட், டிஎன்ஏ பாலிமரேஸ். டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே 5' to 3', 5' to 3' தான் நியூ ஸ்ட்ராண்ட் சிந்தசிஸ் ஆகும். இது 3' to 5' அப்படின்னா இங்க 5' to 3', இந்த டைரக்ஷன்ல தான் நியூ ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த டைரக்ஷன் 5' to 3' தான் நியூ ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகும். சாரி, ரெப்ளிகேஷன் ஃபோக் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரெப்ளிகேஷன் ஃபோக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு டிஎன்ஏங்கிறது 2.2 மீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ளது, லென்த் உள்ளது. இது ஃபுல்லா தனி ஸ்டாண்டா மாதிரி சிந்தசிஸ் ஆகுமா? கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். அப்படி நடக்கும்போது இந்த ஓப்பன் ஆன ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ரெப்ளிகேஷன் ஃபோர்க்ங்கிறது எது வரைக்கும் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் ஓப்பன் ஆகிருக்கு, 2 ஸ்ட்ராண்ட் தனித்தனியா, அதான் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ஸோ லீடிங் ஸ்ட்ராண்ட், லேகிங் ஸ்ட்ராண்ட்னா என்ன? ஒரு ஸ்ட்ராண்ட் இங்க பாருங்க, இந்த ஸ்ட்ராண்டு கண்டினியூவா சிந்தசிஸ் ஆயிட்டு போகுது, கண்டினியூவா பிரேக் இல்லாம. அதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ராண்டு விட்டு 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 உங்களுக்கு ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, விட்டு 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 சிந்தசிஸ் ஆகும். ஸோ லேகிங் ஸ்ட்ராண்ட் அப்படிங்கிறது டிஸ்கண்டினியூஸ் சிந்தசிஸ் நடக்கும், லீடிங் ஸ்ட்ராண்டுங்கிறது கண்டினியூஸ் சிந்தசிஸ் நடக்கும். லீடிங் ஸ்ட்ராண்ட் வந்து 3' to 5' டைரக்ஷன்ல நடந்துகிட்டு இருக்கும், இது 5ங்க.
லாகிங் ஸ்ட்ராண்ட் அப்படிங்கிறது 5 பிரைம் டு 3 பிரைம் இருக்கிற ஸ்ட்ராண்ட். அதாவது எதுல நடக்கும்னு அவங்க சொல்றாங்க. சி 2 ஸ்ட்ராண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஒன்று 5 பிரைம் டு 3 பிரைம், இன்னொன்று 3 பிரைம் டு 5 பிரைம். இப்போ இது இந்த மாதிரி பிரியுது. ஓகேங்களா? இது என்ன சொன்னோம்? 5 பிரைம் டு, ஆக்சுவலி பிரிஞ்சது 3 பிரைம் இங்கே வந்துச்சு வச்சுக்கோம். 3 பிரைம் டு 5 பிரைம் இப்படி இருக்கு. இந்த 5 பிரைம்க்கு ஆப்போசிட்ல அப்படியே கண்டினியூவா இங்கே 3 பிரைம் வரும், அப்படியே 5 பிரைம் வருதுன்னா அப்படியே கண்டினியூவா சிந்தசிஸ் ஆகிக்கிட்டே போகும். இங்க ஆப்போசிட்ல பாருங்க, இங்க 5 பிரைம் இருக்கா, சாரி இங்க 3 பிரைம் டு 5 பிரைம், 5 பிரைம் டு இது 3 பிரைம். இதுக்கு ஆப்போசிட்ல இங்க இருந்து ஃபார்ம் பண்ணிட்டு வரும், விட்டு விட்டு விட்டு. ஸோ ஒரு சைடு கண்டினியூவா போகுது 3 பிரைம் டு 5 பிரைம்ங்கிறது, 5 பிரைம் டு 3 பிரைம் ஃபார்ம் ஆகுறது விட்டு 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 வருது. ஸோ ஒன்று லீடிங் ஸ்ட்ராண்ட் 3 பிரைம் டு 5 பிரைம் ஞாபகம் வச்சுங்க. லாகிங் ஸ்ட்ராண்ட் 5 பிரைம் டு 3 பிரைம். ஸோ லாகிங் ஸ்ட்ராண்ட் ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட்ஸை கடைசியாக ஜாயின் பண்ணுறது டிஎன்ஏ லைகேஸ். இது எக்ஸாம்ல ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. யூ ஆர் நாட் கோயிங் டு ரைட் தியரி எக்ஸாமினேஷன். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குது, அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா கேட்க போகிறது இல்லை. அவங்க கொஷின் கேட்டுருவாங்க, நீங்கள் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. விஷயம் இதுதான். இம்பார்ட்டண்ட்டான என்சைம் என்ன? டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ். நியூ நியூக்ளியோடைட்ஸ் ஆடப் ஆகி நியூ ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ரெண்டாவது டைரக்ஷன் கேட்டா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல நியூ ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகிற டைரக்ஷன்னா 5 பிரைம் டு 3 பிரைம். எங்க வந்து எது வரைக்கும் டிஎன்ஏ டபுள் ஸ்ட்ராண்ட் ஓப்பன் ஆகி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆகி தான் பார்ட்டா தான் உங்களுக்கு என்ன ஆகும், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். அந்த ஓப்பன் ஆன இடத்துக்கு பேரு ரெப்ளிகேஷன் ஃபோர்க். 2 விதமா டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆகுது. ஒரு ஸ்ட்ராண்டு கண்டினியூவா சிந்தசிஸ் ஆகுது ஒரு சைட்ல, அதை லீடிங் ஸ்ட்ராண்டும். இன்னொன்று விட்டு விட்டு சிந்தசிஸ் ஆகுது, அதை லாகிங் ஸ்ட்ராண்ட் அப்படிம்போம். சிந்தசிஸ் ஆகிறது எல்லாம் 5 பிரைம் டு 3 பிரைம் தான். பட் 2 ஸ்ட்ராண்டோட டைரக்ஷன் என்ன? 3 பிரைம் டு 5 பிரைம் ஒன்று, 5 பிரைம் டு 3 பிரைம் ஒன்று. இதுல என்ன சொல்றாங்க, இந்த 3 பிரைம் டு 5 பிரைம் இருக்கிறதுல லீடிங் ஸ்ட்ராண்டா ஃபார்ம் ஆகும் கண்டினியூஸா. 5 பிரைம் டு 3 பிரைம் இருக்கிறதுல லாகிங் ஸ்ட்ராண்டா ஃபார்ம் ஆகும், விட்டு 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 ஃபார்ம் ஆகும். அந்த விட்டு விட்டு ஃபார்ம் ஆகுதுல அதை வந்து நம்ம ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ். விட்டு விட்டு ஃபார்ம் ஆனா பிச்சுக்கிட்டு போயிடாத எல்லாம் கடைசியா டிஎன்ஏ லைகேஸ்ங்கிற என்சைம் வந்து அதெல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுடும். அவ்வளவுதாங்க. இது எனர்ஜி அதிகமா தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகே, இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்ன? டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிறத நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிம்போம். டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல 3 பேர் இருப்பாங்க. ஒன்று ப்ரமோட்டார், ஸ்ட்ரக்சரல் ஜீன், டெர்மினேட்டர். இந்த 3 பேர். இந்த ப்ரமோட்டார் ரீஜன்ல தான் ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆகும். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரமோட்டார் ரீஜன்ல தான் ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆகும். இது ஒரு டிஎன்ஏவோட செக்மெண்ட், டிஎன்ஏவோட ஒரு குட்டி செக்மெண்ட். அதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட். ஸோ இதுல ப்ரமோட்டார், ஸ்ட்ரக்சரல் ஜீன், டெர்மினேட்டர் இருக்காங்க. ப்ரமோட்டர்ல தான் ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து பைண்ட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரக்சரல் யூனிட் தான் எம்ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணும். ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, அதில் ஹெச்என்ஆர்என்ஏல இருந்து தான் எம்ஆர்என்ஏ வரும். ஓகேங்க. அந்த ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ற ரீஜன் வந்து ஸ்ட்ரக்சரல் ஜீன் தான். டெர்மினேட்டர்ங்கிறவங்க பேர்லயே இருக்கு, அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஸ்டாப் ஆகிற இடம். ஓகேங்க. ஸோ டெம்ப்ளேட் வெர்சஸ் கோடிங் ஸ்ட்ராண்ட், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கூட கேட்பாங்க. ஸோ கோடிங் ஸ்ட்ராண்ட் சும்மா இருக்கும், 5 பிரைம் டு 3 பிரைம் கோடிங் ஸ்ட்ராண்ட் சும்மா இருக்கும். டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் அப்படிங்கிறது தான் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல இன்வால்வ் ஆகும். டிரான்ஸ்கிரிப்ஷன்ல இன்வால்வ் ஆகி டிரான்ஸ்கிரைப் ஆகி வருது இல்ல, இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் கோடிங் ஸ்ட்ராண்ட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நல்லா பாருங்க, அடினைன், குவானைன், குவானைன், தைமின், அடினைன், குவானைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஆப்போசிட்ல யார் இருப்பா? தைமின், சைட்டோசின், சைட்டோசின், அடினைன், தைமின், சைட்டோசின் இருப்பாங்க. இப்போ இது 5' to 3'னா கோடிங் ஸ்ட்ராண்ட், 3' to 5'னா டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். இந்த டெம்ப்ளேட் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல இன்வால்வ் ஆகும், கோடிங் இன்வால்வ் ஆகாது. ஓகே, இப்போ டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்ல இருந்து எம்ஆர்என்ஏ எப்படி ஃபார்ம் ஆகி வரும்? அது ஹெச்என்ஆர்என்ஏ. 3'னா 5' ஆப்போசிட், Tனா A,
சினா ஜி, சினா ஜி, ஏனா டி. ஆனா டி இதுல இருக்காது இல்லையா? ஒரு நிமிஷங்க. டி இருக்காது. டீக்கு பதிலா இதுல என்ன வரும்? யுராசில் வரும். டீக்கு பதிலா இன்ஸ்டெட் ஆஃப் டி, டீக்கு ஆப்போசிட்ல யுராசில் வரும். ஆமா. டீனா ஏ, சினா ஜி, ஜி சினா ஜி, ஏனா டி வரணும், டீக்கு பதிலா யூ. டீனா ஏ, சினா ஜி, 5 பிரைம்னா 3 பிரைம். ஸோ இதை பாருங்க, ஓகேங்களா? இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. இது எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா கோடிங் ஸ்ட்ராண்ட் மாதிரியே இருக்கும். ஏ ஜி ஜி, டீக்கு பதிலாக மட்டும் யூ, ஏ ஜி, டைரக்ஷன் பாருங்க 5 பிரைம் 3 பிரைம். கோடிங் ஸ்ட்ராண்ட் ஒண்ணுமே பண்ணல. ஆனா என்ன மாதிரி எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுங்கிறதுக்கான கோட் அதுல இருக்கு. அதனால அது பேர் கோடிங் ஸ்ட்ராண்ட். கோடிங் ஸ்ட்ராண்ட் இஸ் என்ன சொல்றது, will not involve in transcription. கோடிங் ஸ்ட்ராண்ட் இன்வால்வ் ஆகாது டிரான்ஸ்கிரிப்ஷன்ல. ஆனா டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் அப்படியே அந்த சார்க் ஆஃப் பேஸ் பேரிங், அந்த ஆப்போசிட். டீனா ஏவை சிந்தசிஸ் பண்ணும், சீனா ஜி, ஏனா டி வரணும், பட் ஆர்என்ஏல என்ன இருக்குங்க, யூ, யுராசில் தான் இருக்கும், தைமின் இருக்காது. அந்த மாதிரி சிந்தசிஸ் பண்ணி டிரான்ஸ்கிரிப்ஷன்ல இன்வால்வ் ஆகிறது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் தான். ஆனா கோடிங் ஸ்ட்ராண்ட் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட், அதாவது எம்ஆர்என்ஏ எந்த மாதிரி சிந்தசிஸ் ஆகுங்கிறதுக்கான கோட் அதுல இருக்குது. பட் டூயிங் நத்திங், ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ கோடிங் ஸ்ட்ராண்ட் உங்களுக்கு கொடுத்து என்ன மாதிரி எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும், என்ன மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன்ல ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகும்னு உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதாவது கோடிங் ஸ்ட்ராண்ட்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. இந்த டைரக்ஷன் 5' to 3' கொஸ்டின்ல கொடுத்துட்டாலே நீங்க இதை பார்த்துட்டு அப்படியே எழுதுங்க. அதாவது ஆப்ஷன்ல எங்க அப்படியே இருக்குன்னு பாருங்க. டீன்னு இருக்க இடத்துல மட்டும் யூன்னு போட்டு மீதி எல்லாம் அப்படியே இருந்தா அதுதான் ஆன்சர். ஒருவேளை டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் 3' to 5' டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வருங்கிறத கண்டுபிடிச்சி, அந்த பேஸ் பேர் ரூலிங்னு சொல்லுவோம்ல, அதை பேஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கணும் கொஸ்டினுக்கு ஆன்சர். இப்போ போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் யூகேரியட்ஸ்ல நடக்கும், ப்ரோகேரியட்ஸ்ல நடக்காது. ஓகேங்க. இப்போ நமக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து ஹெச்என்ஆர்என்ஏ அப்படிங்கிற ஒன்று சிந்தசிஸ் ஆயிடுச்சு. ஹெச்என்ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஹெச்என்ஆர்என்ஏ வந்துருச்சு. இந்த ஹெச்என்ஆர்என்ஏல எக்ஸான்ஸும் இருக்கும், இன்ட்ரான்ஸும் இருக்கும். எக்ஸான்ஸ், இன்ட்ரான்ஸ். எக்ஸான்ஸ் இருக்கு, நமக்கு எக்ஸான்ஸ் வேணும், இன்ட்ரான்ஸ் வேண்டாம். எக்ஸான்ஸ் வேணும், இன்ட்ரான்ஸ் வேண்டாம். அப்ப இன்ட்ரான்ஸ்ங்கிறது இன்டரப்ஷன், நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துறது, ஃபங்க்ஷன்லெஸ், யூஸ்லெஸ். எக்ஸான்ஸ்ங்கிறது எக்ஸ்பிரஸிங் சீக்வன்ஸ், அவன் தான் கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ண போறான். எக்ஸான்ஸ் நமக்கு வேண்டும். அப்ப எக்ஸான்ஸ் வேணும், இன்ட்ரான்ஸ் வேணாம். இன்ட்ரான்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுட்டு எக்ஸான்ஸை மட்டும் ஜாயின் பண்ணி வர அந்த ஸ்டெப்ஸை நம்ம ப்ராசஸிங் ஆஃப் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஆர்என்ஏ ப்ராசஸிங் ஆர் ப்ராசஸிங் ஆஃப் ஆர்என்ஏ அப்படிம்போம். ஸோ இந்த எக்ஸான் இன்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்கிறது ஹெச்என்ஆர்என்ஏ. அதுல ப்ராசஸிங் நடந்து மெச்சூர் ஆர்என்ஏ வரும்போது முன்னாடி 5 பிரைம் எண்ட்ல குவானோசைன் ட்ரைபாஸ்பேட் 3 பாஸ்பேட் மெத்திலேட்டட் குவானோசைன் ட்ரைபாஸ்பேட் ஜாயின் பண்ணுவாங்க. டெய்ல், இதை வந்து கேப்னு சொல்லுவோம். டெய்ல பாலி அடினைலேட் ரெசிடியூஸ் சேருவாங்க. 200 அடினைலேட்ஸ் வரைக்கும் சேருவாங்க. 200 அடினைலேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டுங்க, ஜெனட்டிக் கோட் அண்ட் டிரான்ஸ்லேஷன். ஜெனட்டிக் கோடோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? இது ஒரு ட்ரிப்ளெட். ட்ரிப்ளெட்னா என்ன? 3 பேஸ் அல்லது 3 நியூக்ளியோடைட் சேர்ந்து தான் ஒரு ஜெனட்டிக் கோடா இருக்கும். அப்ப கோடு ஒவ்வொன்றும் 3 நியூக்ளியோடைட்ஸோட இருக்கிறது. ஓகேங்க. ஏன்னா நியூக்ளியோடைட்ஸ் மொத்தம் எத்தனைங்க இருக்கு? 4. அடினைன், குவானைன், தைமைன், சைட்டோசின். இந்த 4 விதமான இது இருக்கு. எது? நியூக்ளியோடைட். ஆர்என்ஏல நமக்கு என்ன இருக்கும்? டீக்கு பதிலாக யூ இருக்கும். இதுல 2 காம்பினேஷன்ல சேர்ந்தா ஒன்லி 8 டைப்ஸ் தான் வரும். ஆனா 3 சேர்ந்தாதான் நமக்கு நிறைய அமினோ ஆசிட்ஸ் வரும். அமினோ ஆசிட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குதுங்க? கிட்டத்தட்ட இல்ல, எக்ஸாக்டா 20 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அமினோ ஆசிட்ஸ் மொத்தம் 20 டைப்ஸ் இருக்கு.
ஒரே நிமிஷம். அமினோ ஆசிட்ஸோட எண்ணிக்கை நமக்கு 20 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்க. ஸோ இது வந்து ட்ரிப்ளெட் 3 நியூக்ளியோடைட் சேர்ந்து ஒரு கோடான ஃபார்ம் பண்ணுது. யூனிவர்சல்னா என்ன? இப்போ ஒரு கோடான் இருக்கு, ஏயுஜி அப்படிங்கிற கோடான். ஹியூமன்ல மெத்தியோனைனை சிந்தசிஸ் பண்ணுது, புரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டார்ட் பண்ணுதுன்னா அனிமல்லையும் அதுதான், பிளான்ட்ஸ்லயும் அதுதான், பாக்டீரியாவிலையும் அதுதான். அதுதான் யூனிவர்சல் அப்படின்னு சொல்றது. ஒரு கோடான் ஒரே ஃபங்க்ஷன் தான் பண்ணுவாங்க எந்த ஒரு ஆர்கானிசமா இருந்தாலும். டீஜெனரேட் ஒரே அமினோ ஆசிட்க்கு மோர் தென் 1 கோடான் இருக்காங்க, அதுதான் டீஜெனரேட். நான் ஆம்பிகுவஸ், இப்போ கோடான் ஏயுஜி சிசியு யுசிசி இப்படி இருக்குன்னா கண்டினியூவா தான் போயிட்டு இருக்கும், கமாவோ ஸ்பேஸோ இருக்காது, அதான் நான் ஆம்பிகுவஸ். ஓகேங்க, கன்ஃபியூஷன்லாம் இல்லாம தெளிவா இருக்கும். ஓகே, யூயூசி அப்படிங்கிறது இங்க பாருங்க, யூனிவர்சல் அக்ராஸ் மோஸ்ட் ஸ்பீசிஸ். யூயூசிங்கிறது ஹியூமனா இருந்தாலும் ஃபினைல் அலனைன் தான், பாக்டீரியாவா இருந்தாலும் ஃபினைல் அலனைன் தான், பிளான்டா இருந்தாலும் ஃபினைல் அலனைன் தான். டீஜெனரேட் ட்ரிபிள் யூவும் ஃபினைல் அலனைன் தான், யூயூசியும் ஃபினைல் அலனைன் தான். மல்டிபிள் கோடான்ஸ் கேன் ஸ்பெசிஃபை த சேம் அமினோ ஆசிட். யூஜிஜி அப்படிங்கிறது ட்ரிப்டோஃபானை சிந்தசிஸ் பண்ணுது. அண்ட் ஈச் கோடான் ஸ்பெசிஃபிக், ஒரு கோடான் வந்து நான் ஆம்பிகுவஸ்ங்கிறது என்னன்னா கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம். இப்போ யூஜிஜினா ட்ரிப்டோஃபான் தான், அது வேற எதையுமே கோட் பண்ணாது, ட்ரிப்டோஃபானை தவிர வேற எதையும் கோட் பண்ணாது. இங்க பாருங்க, ட்ரிபிள் யூவும் ஃபினைல் அலனைன் தான், யூயூசியும் ஃபினைல் அலனைன் தான். ஒரு அமினோ ஆசிட்க்கு மோர் தென் 1 கோடான் இருக்கலாம், அதுதான் நம்ம வந்து டீஜெனரேட் அப்படிங்கிறோம். ஆனா யூயூ ட்ரிபிள் யூ இருக்கு பாத்தீங்களா, ஃபினைல் அலனைனை மட்டும்தான் சிந்தசிஸ் பண்ணும், வேற எதையும் சிந்தசிஸ் பண்ணாது. அதே போல யூயூசி ஃபினைல் அலனைனை மட்டும்தான் சிந்தசிஸ் பண்ணும், வேற எதையும் சிந்தசிஸ் பண்ணாது, அதான் அன்ஆம்பிகுவஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்என்ஏ நியூக்ளியோடைட்ஸ்ல 3 இருக்கு, 3 சேர்ந்தா நமக்கு கோடான் ஃபார்ம் ஆகுது. இந்த யூயூசிங்கிறது ஃபினைல் அலனைனை சிந்தசிஸ் பண்ணுது. இந்த கோடான் எம்ஆர்என்ஏல இருக்குங்க, மறந்துடாதீங்க. கோடான் எங்க இருக்கும்னு கேட்பாங்க, எம்ஆர்என்ஏல. இந்த எம்ஆர்என்ஏ கோடான் வந்து எம்ஆர்என்ஏல இருக்கு. டிஆர்என்ஏல இருக்கிறது ஆன்டி கோடான், டிஆர்என்ஏல இருக்கிறது ஆன்டி கோடான். ஸோ இந்த கோடானுக்கு ஆன்டி கோடான் எந்த டிஆர்என்ஏல இருக்கோ அவன் ஃபினைல் அலனைனை கேரி பண்ணிட்டு வருவான் புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிற இடத்துக்கு. ஸோ எ கோடான் இஸ் சீக்வன்ஸ் ஆஃப் 3 நியூக்ளியோடைட், மறந்துடாதீங்க. அடுத்துங்க டிரான்ஸ்லேஷன் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏவை நம்ம அமினோ அசிலேஷன் சொல்லுவோம், இதுக்கு ஏடிபி வேணும். ஃபர்ஸ்ட் டிஆர்என்ஏ அதோட ஆன்டி கோடானுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமினோ ஆசிடோட சார்ஜ் ஆகும். டிஆர்என்ஏ டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ தான் சைட்டோபிளாசத்துல இருந்து அமினோ ஆசிட்ஸை புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிற இடத்துக்கு ரைபோசோமுக்கு கேரி பண்ணி கொண்டு வரான். அவனுக்கு கரெக்டான ஆன்டி கோடான், அவனுக்கு என்ன ஆன்டி கோடான் இருக்கோ அதுக்கு தகுந்த அமினோ ஆசிடோட சார்ஜ் பண்ணுவாங்க, ஆட் பண்ணிக்கும். இதை வந்து சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ அல்லது அமினோ ஐசோலேஷன் ஆஃப் டிஆர்என்ஏன்னு சொல்றோம், இதுக்கு ஏடிபி வேணும். ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இனிஷியேஷன். இனிஷியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ரைபோசோம் வந்து எம்ஆர்என்ஏவோட பைண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எம்ஆர்என்ஏ உங்களுக்கு ஸ்மாலர் யூனிட் ஆஃப் ரைபோசோம், ரைபோசோமல் சப் யூனிட் இருக்கு இல்லையா, அதுல ஸ்மால் சப் யூனிட்ல தான் எம்ஆர்என்ஏ போய் பைண்ட் ஆகும். அதே போல டிஆர்என்ஏ இந்த லார்ஜ் யூனிட்ல வந்து பைண்ட் ஆகும். ஸோ இனிஷியேஷன் புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு எம்ஆர்என்ஏ முதல்ல ஸ்மால் யூனிட் ஆஃப் ரைபோசோம்ல போய் பைண்ட் ஆகிறது. அடுத்து இலாங்கேஷன்ங்கிறது பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன். ஒரு டிஆர்என்ஏ, அதாவது இங்க 2 சைட் இருக்குங்க, ஏ சைட் பி சைட் அப்படின்னு. இதுல ஏ சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிஆர்என்ஏ உட்காரும், அடுத்து பி சைட்ல இன்னொரு டிஆர்என்ஏ இருக்கும். 2 டிஆர்என்ஏ அட்ஜசன்ட்டா வரும்போது ஒரு அமினோ ஆசிட்க்கும் இன்னொரு அமினோ ஆசிட்க்கும் இடையில பாண்ட் ஃபார்ம் ஆகும். பாண்ட் என்ன பாண்ட்? பெப்டைட் பாண்ட். அப்படியே அமினோ ஆசிட் செயின் ஃபார்ம் ஆகிக்கிட்டே வருங்க. ஸோ இதுதான் இலாங்கேஷன் அப்படிங்கிறோம். டெர்மினேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஃபேக்டர். ரிலீஸ் ஃபேக்டர் வரும்போது இங்க டெர்மினேஷனுக்கு டிஆர்என்ஏ கிடையாது. யூயூஏ ஸ்டாப் கோடான் அப்படிங்கிறது 3 ஸ்டாப் கோடான், யூயூஏ, யூஏஜி, யூஜிஏ, யூஏஏ. சாரிங்க, நான் திருப்பி எழுதுறேன். யூஏஏ, யூஏஜி, யூஜிஏ, இந்த 3 ஸ்டாப் கோடான். இந்த ஸ்டாப் கோடான் வந்து எங்க வருதோ அதோட புரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டாப் ஆயிடும். ஸோ இனிஷியேஷன் ஏயூஜில ஆரம்பிக்கும், இலாங்கேஷன் அடுத்தடுத்த அமினோ ஆசிட்க்கு இடையில
நமக்கு பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகும், அமினோ ஆசிடை கேரி பண்ணிட்டு வர்றது டிஆர்என்ஏஸ். டெர்மினேஷன் கடைசியா நமக்கு எங்க யூஏஏ, யூஏஜி, யூஜிஏ இந்த மூணுல ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா டெர்மினேட் ஆயிடும். ஸோ இது டிரான்ஸ்லேஷன் ஸ்டெப்ஸ். ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் ரிப்பீட் பண்ணணும். ஓகே, நான் கடைசியாக ரிப்பீட் பண்ணுறேன்ப்பா. அதே போல் வாட் டஸ் இட் மீன் பிளான் ஆஃப் ஒன் பேஸ் ஸ்டேக் ஓவர் தி அதர், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேப்பா, ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம முடிச்சுட்டு ஹெர்ஷி சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன், இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம படிக்கிறது லாகோப்ரான். இதை ப்ரப்போஸ் பண்ணது ஜேக்கப் அண்ட் மொனார்ட். இது கொஸ்டின்ல கேட்பாங்க, எம்சிக்யூல நோட் பண்ணுங்க. ஓகேங்களா, சரிங்க. காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா லாகோப்ரான்ல ஐ ஜீன் இருக்கு, இசட் ஜீன் இருக்கு, ஒய் ஜீன் இருக்கு, ஏ ஜீன் இருக்கு. ஜியா ஆர்டர் ஞாபகம் வச்சுங்க, ஜியா. ஸோ ஐ ஜீன்ங்கிறது ரெகுலேட்டரி ஜீன், இதை ரெப்ரசார் புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். இசட் ஜீன் பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒய் ஜீன் பெர்மியேஸ், ஏ ஜீன் டிரான்ஸ்அசிட்லேஸ். ஒவ்வொன்றும் யாரை சிந்தசிஸ் பண்றாங்கன்னு எக்ஸாம்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த லாகோப்ரான் அந்த ரெகுலேஷன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்ப்போம். தேவையானப்ப ஃபங்க்ஷன் ஆகும், தேவையில்லாதப்ப சுவிட்ச் ஆஃப் ஆயிரும், ஃபங்க்ஷன் ஆகாது. இதுதான் ரெகுலேட் ஆகிறது. தேவையானப்ப ஃபங்க்ஷன் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது புரோட்டீன் சிந்தசிஸ், என்சைம்ஸ் ஆர் புரோட்டீன்ஸ் இல்லைங்களா. இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிறது என்ன, எனர்ஜி ரெக்வயரிங் ப்ராசஸ். ஏடிபி நிறைய செலவாகும். அப்ப தேவையில்லாம நமக்கு வந்து இது என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தா வேஸ்ட். அப்ப எப்ப தேவையோ அப்ப மட்டும் சுவிட்ச் ஆன் ஆகி என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், தேவையில்லாதப்ப என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணது. எப்ப இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம், பெர்மியேஸ், டிரான்ஸ்அசிட்டிலேஸ்லாம் வேணும், லாக்டோஸை டைஜஸ்ட் பண்றதுக்கு வேணும். அப்ப லாக்டோஸ் இருந்தா இது சிந்தசிஸ் பண்ணணும், லாக்டோஸ் இல்லைன்னா சிந்தசிஸ் பண்ணக்கூடாது. அப்ப இங்க இன்டியூஸ் பண்ண போறதே யாருன்னா லாக்டோஸ் தான். பாக்டீரியாவுக்கு லாக்டோஸ் கிடைக்கும் போது ஸ்விட்ச் ஆன் ஆகும். பாக்டீரியாவுக்கு லாக்டோஸே இல்லை அப்படிங்கும்போது ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும். இப்ப பாருங்க, லாக்டோஸ் இல்லை, தேர் இஸ் நோ லாக்டோஸ். அப்ப டைஜஷன் பண்றதுக்கு சப்ஸ்ட்ரேட்டே இல்லை. அப்ப என்ன பண்ணும், ரெப்ரசார் புரோட்டீனை ஐஜீன் ப்ரொடியூஸ் பண்ணி அது ஆபரேட்டரோட போய் பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்க ப்ரொமோட்டர் ரீஜன்ல ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆக முடியாது, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்காது, ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகாது. ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகல அப்படின்னா உங்களுக்கு அதுக்கடுத்து என்ன நடக்காதுங்க, டிரான்ஸ்லேஷனும் நடக்காது. டிரான்ஸ்லேஷனும் நடக்காது அப்படின்னா உங்களுக்கு என்சைம்ஸ்லாம் சிந்தசிஸ் ஆகாது. ஓகே, அப்போ இங்க லாக்டோஸ் இல்லாதப்ப சுவிட்ச் ஆஃப் பண்றது யாருன்னா இந்த ரெப்ரசார் புரோட்டீன் ஐஜீன். ஓகே, ஐஜீன் ரெப்ரசார் புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, அடுத்து சுவிட்ச் ஆன். இப்போ லாக்டோஸ் வந்துருச்சு. அப்ப லாக்டோஸ் தான் தூண்டி விடுறவன், லாகோப்ரான ஃபங்க்ஷனாக தூண்டி விடுறவன் யாரு, லாக்டோஸ். லாக்டோஸ் இருக்கு, இப்ப லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ற என்சைம்ஸ் வேணும். அப்போ லாக்டோஸ் போய் என்ன பண்ணுது, இந்த ரெப்ரசாரோட பைண்ட் பண்ணி ரெப்ரசாரை ஆபரேட்டர் ரீஜன்ல இருந்து கட் பண்ணி கூட்டிட்டு வந்துருது. அண்ட் ஃப்ரீயிங் த ஆபரேட்டர், ஆபரேட்டர் ஃப்ரீ ஆயிடுது. அப்போ ப்ரொமோட்டர் ரீஜன்ல ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆகி டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து இசட்ல இருந்து உங்களுக்கு ஜி ஜீன், இசட் ஜீன் வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ், ஒய் ஜீன் பர்மியேஸ், ஏ ஜீன் டிரான்ஸ்அசிட்டிலேஸ்லாம் சிந்தசிஸ் பண்ணி லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து அந்த லாகோப்ரான்ல படிக்கக்கூடிய ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். இது ப்ரோகேரியாட்ல நடக்கிறதுங்க, பாக்டீரியால நடக்கிறது. ஸோ ரெப்ரசார் புரோட்டீன் போய் ஆபரேட்டரோட பைண்ட் ஆனிச்சுன்னா லாகோப்ரான் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும், எந்த ஃபங்க்ஷனும் பண்ணாது. லாக்டோஸ் இல்லாதப்பதான் இது நடக்கும். லாக்டோஸ் வந்ததுன்னா லாக்டோஸ் ரெப்ரசாரோட பைண்ட் ஆகி அந்த ரெப்ரசார் புரோட்டீனை தனியா கொண்டு போயிடும். அப்போ ஆபரேட்டர் ஃப்ரீ ஆயிடுவான். அப்போ உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகி டிரான்ஸ்லேஷன் நடந்து பீட்டா கேலக்டோசிடேஸ், பெர்மியேஸ், டிரான்ஸ்அசிட்டிலேஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகி லாக்டோஸ் டைஜஷன் நடக்கும். லாக்டோஸ் ஃபுல்லா டைஜஸ்ட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி ரெப்ரசார் போய் ஆபரேட்டரோட பைண்ட் ஆகி இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாரு. ஸோ லாக்டோஸ் இருந்தா சுவிட்ச் ஆன், லாக்டோஸ் இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப். அதனாலதான் லாக்டோஸை நம்ம இன்டியூசர் அப்படிங்கிறோம். இது ஒரு இன்டியூசிபிள் ஆப்ரான். ஓகேங்க, இதுல லாகோப்ரான்ல லாக்கோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு ஒரு தடவை எம்சிக்யூல கேட்டிருந்தாங்க, லாக்டோஸ், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டுங்க, ஸோ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த மெகா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து
இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இங்க வச்சிருக்கேன். இது உங்களுக்கு தனியா வேணும்னாலும் நான் உங்களுக்கு நடத்துறேன். ஓகேங்க. ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1990. இது ஒரு 13 இயர் ப்ராஜெக்ட். இதை யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் என்ஐஹெச் இவங்க தான் கோஆர்டினேட் பண்ணாங்க. 2003 தான் இதை கம்ப்ளீட் பண்றாங்க. குரோமோசோம் 1 கம்ப்ளீட்டா சீக்வன்ஸ் பண்ணது 2006. 2003 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் 2006 தான் குரோமோசோம் 1 ஃபுல்லா சீக்வன்ஸ் பண்ணி முடிக்கிறாங்க. குரோமோசோம் 1 தான் லார்ஜஸ்ட் குரோமோசோம், மறந்துடாதீங்க. ஸோ ஜீனோம் ஸ்கேல் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 3 × 10 பவர் பேஸ் பேர்ஸ் இருந்துச்சு. அப்போ ஒரு பேஸ் பேரை நீங்க வந்து சீக்வன்ஸ் பண்ண $3 தேவைப்படுது. அப்ப $9 பில்லியன் தேவைப்படும்னு எஸ்டிமேட் பண்ணாங்க. அதனாலதான் இதுக்கு பேரே மெகா ப்ராஜெக்ட். ஏன் மெகா ப்ராஜெக்ட்? எக்கச்சக்கமான செலவும் ஆட்களோட தேவையும் இருந்துச்சு. அதனால சயின்டிஸ்டோட தேவை இருந்துச்சு. ஸோ டேட்டா ஸ்டோரேஜ் வந்து இதெல்லாம் நீங்க புக்ல எழுதி வச்சீங்கன்னா ஒரு பேஜுக்கு 1000 லெட்டர்ஸ் அப்படின்னு வச்சு ஒரு புக்கு 1000 பேஜ்னு வந்தா 3300 புக்கு தேவைப்படும். 3300 புக்ஸ் தேவைப்படுங்க. அதனால பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒன்று வருது. ஒன்றும் இல்லை, நீங்க சீக்வன்ஸ் பண்ற டேட்டாவை கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குனே ஒரு சயின்ஸ் இமர்ஜ் ஆகுது. அதுதான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ ஜீனோம் ப்ராஜெக்ட்னால தான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு படிப்பே வந்துச்சுங்க. இப்போ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட கோல் என்ன? So scientific discovery, identify all 20,000 to 25,000 genes in human DNA. Human DNA இருக்க எல்லா ஜீன்ஸையும் கண்டுபிடிக்கணும். Determine sequence of the 3 billion chemical base pairs. ஸோ எந்த சீக்வன்ஸ்ல டிஎன்ஏ நமக்கு 2.2 மீட்டர் இருக்குது, அதில் அடினைன் தைமின் இந்த மாதிரி வரிசையா கண்டுபிடிச்சி நம்ம சீக்வன்ஸ் பண்ணி எழுதணும். அடுத்து டெக்னாலஜிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் டேட்டா பேசஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கு தான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். கம்ப்யூட்டர்ல இம்ப்ரூவ் டூல்ஸ் ஃபார் டேட்டா அனாலிசிஸ். நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சதை ஃபியூச்சர் யூஸுக்கு எப்படி வந்து யூஸ் பண்ணலாம், மற்ற இண்டஸ்ட்ரியில எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத இம்ப்ரூவ் பண்ணி கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் டு அதர் செக்டர்ஸ் லைக் இண்டஸ்ட்ரீஸ். மற்ற மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, மெடிசின்லாம் யூஸ் பண்ணுது, ஃபுட் இண்டஸ்ட்ரி இதுலலாம். ஸோ சொசைட்டல் அண்ட் எத்திக்கல் ஃப்ரேம்ஒர்க் எல்லாம் சண்டைக்கு வருவான். கடவுளோட படைப்பு நம்ம எல்லாம். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி டிஎன்ஏவை சீக்வன்ஸ் பண்ணலாம், தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அட்ரஸ் த எல்சி. எல்சியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? எத்திக்கல், லீகல் அண்ட் சோஷியல் இஷ்யூஸை நீங்க வந்து அட்ரஸ் பண்றதுக்கு அதுக்கு லாயர்ஸ் இவங்கெல்லாம் இருக்கணும். ஓகேங்க. நெக்ஸ்ட் மெத்தடாலஜிஸ் என்ன யூஸ் பண்ணாங்க, எந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணாங்க? 2 மேஜர் அப்ரோச்சஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஒன்று எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ், ஆனால் இதை அவங்க ஃபாலோ பண்ணலை. எதெல்லாம் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ் அதை மட்டும் கண்டுபிடிச்சி அதை மட்டும் சீக்வன்ஸ் பண்ணு, டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவா விட்டுடுன்னு சொல்லி சொன்னது ஒரு மெத்தட். ஆனால் அதை ஃபாலோ பண்ணல. சீக்வன்ஸ் அனோட்டேஷன் தான் ஃபாலோ பண்ணாங்க. இதுதான் நல்லதா போச்சு. ஏன்னா சீக்வன்ஸ் அனோட்டேஷன்ல எக்ஸ்பிரஸிங், நான் எக்ஸ்பிரஸிங் என்டையர் டிஎன்ஏ, என்டையர் ஜீனோமையும் சீக்வன்ஸ் பண்ணணும். அப்படி சீக்வன்ஸ் பண்ணதுனால தான் நமக்கு வந்து பாலிமார்பிசம் இருக்கு. அதாவது நம்ம டிஎன்ஏ வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை, 99.9% சேம் தான், 0.1% ஒவ்வொரு ஹியூமனுக்கும் சேஞ்ச் இருக்கும். ஆனா அது எக்ஸ்பிரஸ் ஆகாது, அது வந்து எந்த கேரக்டரையும் வெளிப்படுத்தாதுங்கிறதுனால நமக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் தெரியல, எல்லாம் ஹியூமனாவே இருக்கும். அதுதான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகேங்க. சீக்வன்சிங் த ஹோல் செட் ஆஃப் ஜீனோம், கோடிங் சீக்வன்ஸ், நான் கோடிங் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து சீக்வன்ஸ் பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ தி சீக்வன்சிங் ப்ராஜெக்ட் ஃப்ளோவில் அது என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாங்க? முதல்ல ஒரு செல்லுல இருந்து டிஎன்ஏவை தனியாக ஐசோலேட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் அதை ஸ்மால் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஒரு டிஎன்ஏவை ஃபுல்லாக உட்காந்து சீக்வன்ஸ் பண்ண முடியாது. சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் பிரித்து ஒவ்வொரு பீஸையும் அவங்க சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அது ஒரு டிஎன்ஏவை எடுத்து ஒரு தடவை கட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க அதெல்லாம் சீக்வன்ஸ் பண்ணீங்கன்னா அது வீணா போயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? திருப்பி ஐசோலேட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ கட் பண்ண டிஎன்ஏவை மல்டிபிள் டைம்ஸ், செவரல் பில்லியன் டைம்ஸ், மில்லியன் டைம்ஸ் வந்து அதை காப்பி எடுத்து வச்சுக்கணும், க்ளோன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ க்ளோன்ட் இன் பிஏசி அண்ட் ஒய்ஏசி, அதாவது ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம், பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸை வச்சு நம்மளோட டிஎன்ஏ பீசஸ், ஹியூமனோட டிஎன்ஏ பீசஸை மல்டிபிள் காப்பீஸ் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் சீக்வன்ஸ் அனோட்டேஷன் மெத்தட்ல ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து நம்ம அந்த ரேடியோ ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணி, ஃப்ரெட்ரிக் சாங்கர் மெத்தட், இது கொஸ்டின்ல கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்க.
ஃப்ரெட்ரிக் சேங்கர் மெத்தடை யூஸ் பண்ணி டிஎன்ஏவில் என்னென்ன சீக்வன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஓகேங்க. அடுத்து சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ $9 பில்லியன் யூஸ் பண்ணி எதுக்கு கண்டுபிடிக்கணும், என்ன அதனால கிடைச்சிது? ஜீனோமோட சைஸை கண்டுபிடிச்சாங்க. 3164.7 மில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்கு நம்ம உடம்புல அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அடுத்து அதாவது ஒரு டிஎன்ஏல, ஒரு உடம்புல இல்ல, ஒரு டிஎன்ஏல ரிப்பீட்டட் சீக்வன்சஸ் ஏடிசிஜிங்கிற ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் வந்து வெரி லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஹியூமன் ஜீனோம்ல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. கோடிங் பண்ற ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா 2% தான். நமக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி கோடிங் பண்ற சீக்வன்ஸ் 2% மட்டும்தான். நான் கோடிங் சீக்வன்ஸ் 98%. மெஜாரிட்டி வந்து நம்ம டிஎன்ஏல நான் கோடிங் சீக்வன்ஸ் தான். ஆவரேஜ் ஜீன் சைஸ் அப்படின்னு பார்த்தா 3000 பேசஸ் இருக்கு. ஓகேங்களா? பட் டைஸ்ட்ரோஃபின் அப்படிங்கிற ஜீன்ல லார்ஜஸ்ட் பேசஸ், அதிகமான நம்பர் ஆஃப் பேசஸ் வந்து டைஸ்ட்ரோஃபின்ல இருக்கக்கூடிய ஜீன் 2.4 மில்லியன் பேசஸ் இருக்கு. பட் ஆவரேஜா நம்ம உடம்புல இருக்க ஜீன்ஸ்ல 3000 ஆவரேஜா இருக்கக்கூடிய பேசஸ். பட் அதிகபட்சம் 2.4 மில்லியன் பேசஸ் இருக்கக்கூடிய ஜீனோட பேரு டைஸ்ட்ரோஃபின். எக்ஸாம்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. டோட்டல் ஜீன் கவுண்ட்னா 30,000 ஜீன்ஸ் இருக்கிறத கவுண்ட் பண்ணி முடிச்சாங்க. ப்ரீவியஸ் எஸ்டிமேட் பண்ணோம் நிறைய ஜீன் இருக்கும், அதை விட இது லோவர் நம்பர் தான். அடுத்து அன்னோன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா 50% ஆஃப் டிஸ்கவர்ட் ஜீன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதுல பாதிக்கு மேல என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. 99.9% ஆஃப் த ஜீனோம் வந்து நமக்கு சேம் தான். 0.1% தான் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்க. எல்லா பீப்புள்லையுமே 99.9% சிமிலரா தான் இருக்கும். ஸோ ஃபேக்ட்ஸ் அண்ட் எஸ்என்பிஸ். எஸ்என்பிஸ்னா என்ன? ஸ்னிப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்னிப்ஸ் அப்படின்னு படிப்போம். இதை படிக்கிறதுக்கு ஸ்னிப்ஸ் அப்படின்போம். எஸ்என்பிஸ்ங்கிறது சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம். பாலிமார்பிசம்னா என்ன? எனக்கு அந்த ஜீனோம்ல ஏடின்னு 3 இருக்குன்னா உங்களுக்கு அதே இடத்துல இந்த 80ங்கிறது 7 தடவை இருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு 6, இன்னொருத்தவங்களுக்கு 12, இன்னொருத்தவங்களுக்கு 70. இதுதான் ஒரு இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய அந்த சேஞ்ச் வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள்ல மாறி இருக்கும். அதான் பாலிமார்பிசம், டிஃப்ரெண்டா இருக்கிறது. இந்த சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம்லாம் தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளை டிஃபரன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஒரு இடத்துல கிரைம் நடந்திருக்கு, கிரைம் நடந்த இடத்துல ஒரு எவிடன்ஸ் பிளட்டோ அல்லது ஹேர் ஃபாலிக்கல்ல இருக்கக்கூடிய செல்ஸோ கிடைச்சது அப்படின்னா அதை சஸ்பெக்ட் 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த இடத்துல இருந்திருக்கான், அவன் தான் திருடி இருக்கான். அப்ப 3 பேரோட சாம்பிள் எடுத்து இந்த ஆல்ரெடி கிடைச்ச சாம்பிளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யாருது ஒத்து வரும்? மீதி 2 பேருக்கு ஒத்து வராது. பிகாஸ் ஆஃப் திஸ் பாலிமார்பிசம். ஒருத்தரோட தான் ஒத்து வரும். அந்த சாம்பிள் யாருதோ அவங்களோடதோட, மற்றவங்களோட ஒத்து வராது. கிரைம் யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ குரோமோசோம் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குரோமோசோம் 1ல தான் அதிகமான ஜீன் இருக்கு. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. டைஸ்ட்ரோஃபின் அப்படிங்கிறது ஒரு ஜீனு. அந்த ஜீன்ல அதிகமான பேசஸ் 2.4 மில்லியன் பேசஸ் இருக்காங்க. ஆனா குரோமோசோம் 1ங்கிறது ஒரு குரோமோசோம், அதுல அதிகமான நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கு. ஜீன்ஸுக்கும் லார்ஜஸ்ட் குரோமோசோமுக்கும் லார்ஜஸ்ட் ஜீனுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்க. ஸோ இதுல 2968 ஜீன்ஸ் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் குரோமோசோம் 1. ஸ்மாலஸ்ட் குரோமோசோம் Y. இதுல 231 ஜீன்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகேங்க. சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம்னா என்ன? சயின்டிஸ்ட் ஹேவ் ஐடென்டிஃபைட் அபவுட் 1.4 மில்லியன் லொகேஷன்ஸ் நம்ம ஒரு டிஎன்ஏ சிங்கிள் பேஸ் டிஎன்ஏ டிஃபரன்சஸ் இருக்கு. இதுல ஸ்னிப்ஸ்ன்னு தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் படிக்கிறது. யூஸ்ஃபுல் ஃபார் ஃபைண்டிங் குரோமோசோமல் லொகேஷன்ஸ் ஃபார் டிசீஸ் அசோசியேட்டட் சீக்வன்சஸ். அதே போல ஹியூமன் ஹிஸ்டரி, ஹியூமன் சிம்பன்சில இருந்து வந்தானா அப்படிங்கிறத எந்தெந்த ஹியூமன், அந்த ஹியூமன் ஹிஸ்டரியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்னிப்ஸ் சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம் ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் சேலஞ்சஸ். யூஸ் இல்லாம நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். ஸோ டயக்னோஸ்டிக்னா என்ன? நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியர் டு ஐடென்டிஃபை ஜீன்ஸ் லிங்க்டு டு ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், கேன்சர், டயபெட்டிஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுது. நோயை கண்டுபிடிக்கிறது தான் டயக்னோசிஸ். பர்சனலைஸ்டு மெடிசன், அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர்னா பேராசிட்டமால், சுகர்னா ஒரு டேப்லெட்,
ப்ரெஷர்னா ஒரு டேப்லெட். இந்த இப்போ இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பர்சனுக்கு ஸ்பெசிஃபைடா இவருக்கு இந்த மெடிசன் கொடுக்கணும். அவர் ஸோ இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக் மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவல் மெடிசன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பர்சனலைஸ்டு மெடிசனை கண்டுபிடிக்க இந்த ஜீனோம் ப்ராஜெக்ட், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அந்த சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, இவருக்கு இந்த மெடிசன் ஃபங்க்ஷன் ஆகும், அவருக்கு அந்த மெடிசன் ஃபங்க்ஷன் ஆகும்னு இண்டிவிஜுவல் பர்சனலைஸ்டு மெடிசன் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. எவல்யூஷனரி பயாலஜி இன்னும் இந்தியாவிலலாம் இது பெருசா வரல. மேபி மல்டி பில்லியனியர்ஸ் மில்லியனியர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவல்யூஷனரி பயாலஜினா என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் த ரிலேஷன் பிட்வீன் ஹியூமன்ஸ் அண்ட் அதர் ஆர்கானிசம்ஸ். ஸோ நான் ஹியூமன் மாடல்ஸ், மற்ற மாடல்ஸ், அதாவது ஈகோலைக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஏன்னா ஈகோலை தான் இன்சுலினை சிந்தசிஸ் பண்ண நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அது நம்மளை பெருசா அலர்ஜிக்லாம் ஏற்படுத்தல, அலர்ஜிக் ரியாக்ஷன்லாம். ஸோ நம்மளோட ஒத்து போற ஆர்கானிசம் எதுங்கிறத கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றது. நான் ஹியூமன் மாடல்ஸ் இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? ஈகோலை, செனரோஹாபிடிட்டிஸ் எலிகன்ஸ், ட்ரோசோஃபைலா, அரபிடாப்சிஸ் ரைஸ். இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. நான் ஹியூமன் மாடல்ஸ்ல ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பண்ணது யார் யாருன்னு. ஸோ ஃபாரன்சிக்னா தடயவியல்னு சொல்லுவாங்க. அட்வான்ஸ்மெண்ட் இன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ல கிரைம்ஸை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றது. ஓகேங்க. இப்போ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் த பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தா கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல், a technique used to identify similarities and differences in DNA of individuals. இதுதான் similarities and differences in DNA of individuals. நம்ம எப்படி ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட், நம்ம கையில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் நமக்கு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் மாறும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீட்டு அதில் கூட பயோமெட்ரிக் அதெல்லாம் வைக்கிறாங்க. அட்மிட் கார்டு நம்ம ஃபில் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வைக்கிறோம். ஏன்? அடையாளம் கண்டுபிடிக்க, இவர் தான் அவரான்னு தெரிஞ்சுக்க. ஓகே. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்னா என்ன? நம்மளோட டிஎன்ஏ ஒரு சாம்பிள் வேணும், பிளட் சாம்பிளோ இல்லை எனி அதர் செல்ல இருந்தோ டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணி எடுத்து இன்னொரு ஹியூமனோட டிஎன்ஏவை எடுத்து சீக்வன்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் சில பிளேஸ்ல தெரியும். சரிங்க சார், அப்போ கேரக்டர்லையும் டிஃப்ரென்ஸ் வரணும்ல? அங்கதான் விஷயமே. எங்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்கு, அது நான் எக்ஸ்பிரஸிங் சீக்வன்ஸ். அந்த ஜீன் கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணாது, அதனால பிரச்சனை இல்லை. ஓகேங்க. ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆன் டிஎன்ஏ பாலிமார்பிசம் வேரியேஷன் அட் ஜெனட்டிக் லெவல். ஸோ இந்த பாலிமார்பிசம்னாலே டிஃப்ரெண்டா இருக்கிறது, இது எக்ஸ்பிரஸ் பண்ணாத சீக்வன்ஸ் ரீஜன் அப்படிங்கிறதுனால நமக்கு பிரச்சனை இருக்கிறது இல்லை இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பாருங்க, எந்த இடத்துல டிஃப்ரெண்ட் சேம் பிளேஸ் ஆனா வேரியேஷன் இருக்கு ஜெனட்டிக் லெவல்ல, இண்டிவிஜுவல் ஏக்கும் பிக்கும். இதுதான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட பேசிஸ். ஸோ சேட்டலைட் டிஎன்ஏ அப்படிங்கிறது தான் நம்ம இங்க டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ல அந்த பாலிமார்பிசத்துக்கு யூஸ் பண்ண போறது. இங்க ரெப்படிட்டிவ் சீக்வன்ஸ் இருக்கும், ஏடி சீக்வன்ஸுங்கிறது ஏடி ஏடி, இதுதான் ரெப்படிட்டிவ் சீக்வன்ஸ். ஒருத்தருக்கு 3 இருக்கும், ஒருத்தருக்கு 4 இருக்கும், ஒருத்தருக்கு 10 இருக்கும், ஒருத்தருக்கு 12 இருக்கும். பட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் தவிர இது ஒரே மாதிரி எல்லாருக்கும் இருக்காது. ஓகேங்க. ஸோ ரெப்படிட்டிவ் சீக்வன்ஸ்ல நம்ம மைக்ரோ சேட்டலைட்ஸ், மினி சேட்டலைட்ஸ்னு இந்த சேட்டலைட் டிஎன்ஏ ரெண்டா செப்பரேட் பண்றாங்க. இதுல மோஸ்ட்லி மினி சேட்டலைட்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. விஎன்டிஆரோட ஃபுல் ஃபார்ம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ். வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு நிமிஷங்க, ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடையில இந்த புக் வச்சிருக்காங்க. இந்த புக் இப்ப எல்லாம் ஒரே புக் தான். 1 2 3 4 5 டேண்டம் ரிப்பீட் 5, சேம் புக், டேண்டம் ரிப்பீட் 5. இன்னொரு கடைக்கு போறீங்க, அந்த கடையில இந்த புக்கு 3 இருக்கு, டேண்டம் ரிப்பீட் 3. ஒரே மாதிரி இருக்க மெட்டீரியல் எத்தனை இருக்கு? அதான் டேண்டம் ரிப்பீட். இந்த டேண்டம் ரிப்பீட்டுங்கிறது ஒரு கடையில 5 இன்னொரு கடையில 3 தான் வேரியபிள் நம்பர், டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ 80 ஒரே மாதிரி இருக்கு, டேண்டம் ரிப்பீட். இந்த டேண்டம் ரிப்பீட் எனக்கு 3, இன்னொருத்தவங்களுக்கு 7, இன்னொருத்தவங்களுக்கு 17, இன்னொருத்தவங்களுக்கு லட்சத்துல இருக்கலாம். ஸோ அப்போ ஏன்னா யாரும் இது எக்ஸ்பிரஸ் பண்ற சீக்வன்ஸ் கிடையாது, நம்பர் சேஞ்ச் ஆயிருந்தா பிரச்சனை இல்லை. வேரியபிள் நம்பர், வேரியபிள்னா மாறுது, நம்பர்ல சேஞ்ச் ஆகுது, டேண்டம் ரிப்பீட்.
ரிப்பீட்டடா ஒரே இது ரிப்பீட்டடா இருந்தா அதுக்கு பேரு டேண்டம் ரிப்பீட். ஸோ இந்த டேண்டம் ரிப்பீட் அதோட நம்பர்ல மாறி மாறி இருக்கும் ஒவ்வொரு பர்சன் டு பர்சன். இதான் விஎன்டிஆர் அப்படிமோ. இதை தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு யூஸ் பண்றாங்க. ஸோ டிஎன்ஏ கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ரெப்பிட்டேட்டிவ் சீக்வன்சஸ் based on base composition and length. These are categorized as microsatellites, mini satellites. So VNTR is variable number tandem repeats, the specific class of satellite DNA used as probe in DNA fingerprinting. So DNA fingerprinting la இந்த VNTR யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஹியூமன்ல இருந்து இன்னொரு ஹியூமனை டிஃபரன்ஸ் பண்றோம். அதே போல ஒரு கிரைம் சீன்ல ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னா அது யாருதுங்கிறது அதுல இருக்க விஎன்டிஆரும் 3 பேர் சஸ்பெக்ட் இருக்கானா அவன்கிட்ட யார்கிட்ட விஎன்டிஆர் ஒத்து போகுது, அதுல 3னா இந்த 3 பேர்ல யாருக்கு 3 இருக்கு அவன் தான் கொலையாளி அல்லது திருடனா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்க. நெக்ஸ்ட் த லாஜிக் ஆஃப் பாலிமார்பிசம். இப்போ பாலிமார்பிசம்லயே வர மிகப்பெரிய டவுட் என்ன எல்லாருக்கும் அப்படின்னா, எனக்கு 3ங்கிறீங்க அவனுக்கு 7ங்கிறீங்க அவனுக்கு 10ங்கிறீங்க, அப்போ எல்லாம் டிஃப்ரெண்டா இல்ல இப்போ எல்லாம் ஹியூமனாவே இருக்க மாட்டோமேனா அது நான் எக்ஸ்பிரஸிங். அதனால பெரிய ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஸோ நான் கோடிங் டிஎன்ஏவா இருக்கு. நம்ம உடம்புல 99% ஆஃப் ஹியூமன் ஜீனோம் வந்து சிமிலராக தான் இருக்கும். 1% தான் வேரி ஆகுது. ஸோ அந்த வேரி ஆகிற ரீஜன் தான் இந்த பாலிமார்பிசம் இருக்கிறது. இன்ஹெரிட்டன்ஸ், இந்த பாலிமார்பிசம் இன்ஹெரிட் ஆகுமா? கண்டிப்பா இன்ஹெரிட் ஆகும். ஃபாதர் மதர் கிட்ட இருந்து குழந்தைக்கு இன்ஹெரிட் ஆகும். ஃபாதர் கிட்ட இருக்கக்கூடிய பாலிமார்பிசம் 50% குழந்தைக்கும், மதர் கிட்ட இருக்க பாலிமார்பிசம் வந்து 50% குழந்தைக்கு வரும். அப்போ பேரண்டல் டிஸ்பியூட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அம்மா வராங்க, இவரு தான் இந்த குழந்தைக்கு அப்பாங்கிறாரு, அவரு இல்லைங்கிறாரு. அப்ப அவரோட உடம்புல இருந்து ஒரு செல்லை எடுத்து பிளட்டை எடுத்து டிஎன்ஏவை சீக்வன்ஸ் பண்ணுவாங்க. இந்த குழந்தையோட டிஎன்ஏவை சீக்வன்ஸ் பண்ணுவாங்க. அவரோட பாலிமார்பிசத்துல எக்ஸாக்டா 50% இந்த குழந்தைக்கு இருந்துச்சுன்னா அவரு தான் அப்பா. 50% கம்மியா இருந்தா அவர் அப்பா கிடையாது. இதுதான் பேரண்டல் டிஸ்பியூட். அந்த டிஎன்ஏ செக் பண்ணி சொல்றாங்கன்னு அதான் பேட்டர்னிட்டி டெஸ்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ சென்சிட்டிவிட்டி, ஈவன் ஏ சிங்கிள் செல் ஹேர் ஃபாலிக்கல் இருக்கலாம், பிளட் ட்ராப் இருக்கலாம், ஸ்கின் செல் இருக்கலாம், அதுவே நமக்கு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை பெர்ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு எவிடன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க. ஸோ இந்த 6 ஸ்டெப் ப்ராசஸ், முதல்ல டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணுவாங்க, அப்புறம் டைஜஷன்னா ஒன்றும் இல்லை, டிஎன்ஏவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுவாங்க, அப்புறம் அது அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் வச்சு செப்பரேட் பண்ணுவாங்க, அப்புறம் பிளாட்டிங் டெக்னிக். இது 2026 கேட்ட கொஸ்டின், இந்த சீக்வன்ஸை கண்டுபிடிச்சி எழுதுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பிளாட்டிங் அப்படிங்கிறது ஒட்டி எடுக்கிறது. ஸோ சதன் பிளாட், டிரான்ஸ்ஃபரிங் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஜெல் டு சிந்தட்டிக் மெம்பரேன், இந்த கொடுத்தாங்க. பிளாட்டிங்னு கொடுக்காம இந்த வந்து கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. ஹைபிரிடைசேஷன் யூசிங் ரேடியோஆக்டிவ் விஎன்டிஆர் ப்ராப் டு பைண்ட் காம்ப்ளிமெண்டரி சீக்வன்ஸ், அதை ஹைபிரிடைசேஷன் பண்ணுவாங்க, கடைசியாக டிடெக்ட் பண்ணுவாங்க. விஷுவலைசிங் ஹைபிரிடைஸ்டு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் யூசிங் ஆட்டோ ரேடியோகிராஃபி. திருப்பவும் சொல்றேன், இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் புரியல, திருப்பி எங்களுக்கு நடத்துங்க அப்படி இப்படின்னு குழந்தைங்க கேட்டாங்க, நானும் நடத்தினேன். பட் நான் உங்ககிட்ட திருப்பி சொன்னது, இதுல இருக்க ஸ்டெப்ஸ், இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் படிங்க, அதுல இருந்தா கொஸ்டின் வரும். கடைசியா இந்த சீக்வன்ஸ் சொல்லு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்ப என்ன அர்த்தம், நம்ம போட்டு மண்டையை உடச்சிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. சிம்பிளா ஒரு கான்செப்டை படிச்சுட்டு அடுத்தடுத்து போனாதான் நிறைய படிச்சு நிறைய மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஆர்டர் திருப்பி நடத்தினே வந்துச்சு 2026. அது ஒரு கெஸ் தான், கெஸ்ஸிங் தான், பியூர் கெஸ். ஓகேங்க. கீ நீட் ஃபேக்ட்ஸ் குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். ஃபவுண்டர் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அலெக்ஸ் ஜெஃப்ரி. இந்தியன் எக்ஸ்பர்ட்ஸ் டாக்டர் லால்ஜி சிங், வி.கே. கஷ்யப் இவங்கலாம். ப்ராப நம்ம ரேடியோ லேபிள்டு விஎன்டிஆர் தான் ப்ராப் அப்படிமோ, ரேடியோ லேபிளிங் பண்ணிடுவாங்க. சைஸ் ஆஃப் விஎன்டிஆர் வந்து 0.1 20 KB வரைக்கும் இருக்கலாம். பேசிக்ஸ் வந்து டிஎன்ஏ பாலிமர்பிசத்தை யூஸ் பண்ணி தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்றாங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கிறது ஃபாரன்சிக் சயின்ஸ்ல தடயவியல்ல கிரிமினல்ஸை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். பெட்டர்னிட்டி டெஸ்டிங், டிஸ்பியூட் யாருக்கு இருக்குது, பிரச்சனை அம்மா அப்பா யாருன்னு தெரியல, ப்ராப்ளம் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அங்க இது ஹெல்ப் பண்ணும். எவல்யூஷனரி பயாலஜியில ஹியூமன் பாப்புலேஷன் ஹிஸ்டரி, பாப்புலேஷன் ஸ்டடிஸ் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். கன்சர்வேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஐடென்டிஃபை த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸை கண்டுபிடிக்க டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்க. இப்போ ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஓகே,
ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அவங்க 2 தான் யூஸ் பண்ணாங்க. S35 ஒரே நிமிஷங்க. இங்க பாருங்க, சல்ஃபர் 35 அப்படிங்கிறது என்னன்னா ரேடியோ ஆக்டிவ் உள்ள ஐசோடோப். இது நம்ம பாக்டீரியோஃபேஜ்ல புரோட்டீன் கோட்ல போய் பைண்ட் ஆகும். ஓகேங்களா? சரி, எப்பவுமே பாக்டீரியோஃபேஜ் என்ன பண்ணும், டிஎன்ஏவை மட்டும்தான் உள்ள அனுப்பும், புரோட்டீன் கோட்டை உள்ள அனுப்பாது. புரோட்டீன் கோட் வெளியவே இருந்துக்கும். டிஎன்ஏ உள்ள போய் நியூ பாக்டீரியோஃபேஜஸ் எல்லாம் சிந்தசிஸ் பண்ணும். அப்ப டிஎன்ஏ உள்ள போயிருக்கு, புரோட்டீன் கோட்ல மட்டும் உங்களுக்கு என்ன இருக்கு, ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கு. அடுத்த ஜெனரேஷன்ல புரோட்டீன் கோட் உள்ள போனதுனால ரேடியோ ஆக்டிவிட்டி உள்ள இருக்காது. அப்போ புரோட்டீன் கோட் வெளியவே இருந்துருச்சு. ஸோ புரோட்டீன் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகல, ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் P32 பாஸ்பேட் 32, இது டிஎன்ஏவோட போய் ரேடியோ ஆக்டிவிட்டியோட பைண்ட் ஆகும். ரேடியோ ஆக்டிவிட்டி ஆட்டோ ரேடியோ ஆக்டிவ் அந்த ரேடியேஷனை எமிட் பண்ணும். டிஎன்ஏ ரேடியோ ஆக்டிவிட்டியோட உள்ள போயிடுச்சு, புரோட்டீன் கோட் வெளியவே இருக்கு. புரோட்டீன் கோட்டை இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி கொடுக்கல. இப்போ இந்த டிஎன்ஏவில் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கா, இதுல இருந்து நெக்ஸ்ட் பாக்டீரியோஃபேஜ் எல்லாம் அது உள்ளேயே ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு டிஎன்ஏ போயிருக்கு. இங்க ரேடியோ ஆக்டிவிட்டி இந்த பாக்டீரியாவில் எக்ஸ்பிரஸ் பண்ணும். ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கான்னு செக் பண்ணா ரேடியேஷனை எமிட் பண்ணும். இது ரேடியேஷனை எமிட் பண்ணாது. அப்போ ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு புரோட்டீன் போகல, டிஎன்ஏ தான் போயிருக்கு. அப்ப டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொன்னது ஹெர்ஷி அண்ட் சேஸ். இவங்க தான் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், ஒரு ஜென்ரேஷன் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுங்கிற அன்இக்குவல் ப்ரூஃப் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிற ப்ரூஃபை கொடுத்தாங்க. வேற என்ன டவுட் உங்களுக்கு கேளுங்க, சிம்பிளா புரிஞ்சுக்குங்க, அவ்வளவுதான். இதை ரொம்ப நேரம் உட்காந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. பிளேன் ஆஃப் ஒன் பேஸ் ஸ்டாக் ஓவர் அதர் பேஸ். இப்போ அடினைன் தைமின் இருக்குன்னா இதுக்கு மேல குவானைன் சைட்டோசின் ஒண்ணு மேல அடுக்கிட்டு போறாங்க. அதுதான்ப்பா. யாருக்கு டவுட்டு? முருகன் சொல்லுங்க, என்ன டவுட் சொல்லுங்க, நீங்க பேசலாம். முருகன் சொல்லுங்க, என்ன டவுட்? உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க ரைஸ் ஹேண்ட் கொடுத்து பேசி டவுட் கேட்கலாம், இல்லைன்னா சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணி சொல்லலாம். ஓகே, சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ. சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ அப்படிங்கிறது என்னன்னா, நல்லா கவனிங்க. இங்க ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்தா ஓகே. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன். டிஆர்என்ஏ இப்படி இருக்கு, கலர் எடுத்துக்கிறேன். டிஆர்என்ஏ இப்படி இருக்கு. டிஆர்என்ஏல ஆன்டி கோடான் இங்க இருக்கும். ஆன்டி கோடான் 3 தான். ஆன்டி கோடான் இங்க இருக்கும். எம்ஆர்என்ஏ இங்க இருக்கு. எம்ஆர்என்ஏல கோடான் இருக்கும். ஓகேங்களா? இங்க எம்ஆர்என்ஏல ஏயூஜின்னு இருந்தா இங்க ஏக்கு பதிலா அடினைன் யூஏசின்னு இருக்கும். இதான் ஆன்டி கோடான். இவன் மெத்தியோனைனை கொண்டு வருவோம். மெத்தியோனைன். ஓகேங்களா? இந்த மெத்தியோனைன் டிஆர்என்ஏல சைட்டோபிளாசத்துல மெத்தியோனைன்கிற அமினோ ஆசிட் டிஆர்என்ஏவோட வந்து பைண்ட் ஆகிறத நம்ம அமினோ அசிலேஷன் ஆஃப் டிஆர்என்ஏ ஆர் சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏன்னு சொல்லுவோம். இதுக்கு எனர்ஜி வேணும், ஏடிபி வேணும். இதுதான் சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏன்னு சொல்லுவோம். அப்புறம் தான் இந்த டிஆர்என்ஏ ரைபோசோமுக்கு இந்த அமினோ ஆசிடை கேரி பண்ணிட்டு கொண்டு வருது. ஸோ டிஆர்என்ஏவோட அமினோ ஆசிட் போய் பைண்ட் ஆகிறது தான் சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ. இப்போ நம்ம மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சம்பந்தமா மினிமம் 25 to 30 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு ஈவினிங் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூங்க, தேங்க்யூ. இன்னைக்கு ஈவினிங் ஒரு 5 PM இல்லை 6 PM நம்ம ஒரு 30 கொஸ்டின் இந்த சாப்டர்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே போல உங்களுக்கு இந்த சாப்டர்ல இருக்க டவுட் கிளாரிஃபிகேஷனும் அந்த டயத்துல பார்ப்போம். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. நாளைக்கு கிளாஸ்